சைனீஸ் டப்பாவை எப்படி உடைச்ச? Annyeong Purple Flowers, welcome back to my channel. This is Danny BTS Fix and I am your beloved Adharanatha பேசுகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் இன்ட்ரோ. என்ன மிஸ் பண்ணியிருக்கீங்களோ இல்லையோ ஸ்டோரிஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ்பெஷலி இந்த வீடியோக்காக தான் எல்லோரும் மரண வெயிட்டிங்னு எனக்கு நல்லாவே தெரியும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் கமெண்ட்ரா. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்கள் சப்போர்ட்டு லவ் எல்லாமே வந்து பார்க்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இந்த ஸ்டோரிக்காக இன்னும் ஸ்டில் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்துட்டேன். அண்ட் நான் உங்களுக்கு போஸ்ட்லாம் சொன்ன மாதிரி எனக்கு பிரேக் இருக்குது. அதனால் நான் வந்து ரெகுலராக வீடியோஸ் போகிறேன். உங்களோட சப்போர்ட் அண்ட் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற மக்கள் அவங்க எல்லாருமே கொஞ்சம் கமெண்ட்லாம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். புதுசாக சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறீங்க, அதே மாதிரி பண்ணிவிட்டு வாங்க. எனக்கு கமெண்ட் வந்து நல்லா கொடுங்க, ரிவ்யூ மாதிரி சொல்லுங்கள். நான் வந்து ஹாப்பியாக இருப்பேன்ல, அதுக்காக தான். சரிங்களா? நீங்கள் என்னை வந்து ஹாப்பியாக்கிட்டிங்கன்னா நான் உங்கள் எல்லாரையும் ஓஹோ ஆஹான்னு ஆக்கிடுவேன். உங்களுக்கு என்னை பற்றி தெரியும். வீடியோஸ் எப்போயுமே உங்களுக்கு குவாலிட்டியாக தான் கிடைக்கும். எவ்வளோ வெயிட் பண்ண வச்சாலும் உங்களுக்கு குவாலிட்டியாக கொடுத்துருவேன். என்னால் அது கண்டிப்பாக பண்ணலன்னா தூக்கம் வராது. எத்தனை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி அது குவாலிட்டி இல்லைன்னா நான் அதை போட மாட்டேன். உங்கள் எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும். ஸோ கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து பயப்பட வேணாம், போட்டு ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் டிசப்பாயிண்ட் பண்ணிடாதீங்கக்கா அப்படின்லாம் சொல்லிடாதீங்க. எனக்கு புரியுது, நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகிறது வீடியோ பற்றி கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி அந்த கன்சிஸ்டன்சி. வீடியோ ரெகுலராக போடாமல் இது போட்டு இன்னும் ஒரு 3-4 மாதம் கழிச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்கிறதுக்காக தான் மீன் பண்ணியிருப்பீங்க. எனக்கு அது நல்லா தெரியும். அண்ட் ஸ்டோரி வைஸ் வந்து எல்லாருமே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருக்கீங்க, இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் எதையும் வந்து ரிவீல் பண்ண மாட்டேன். நீங்கள் ஸ்டோரிஸ் அப்படியே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் என்ன நடக்க போகுது, என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. போகிறதுக்கு முன்னாடி ரிவ்யூலாம் நான் கொடுக்குற மாதிரி இல்லை. ஐ மீன் ரீகால், இதுவரை இப்படிலாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கொடுக்கல. ஏன்னா நான் வந்துட்டு அதை சொல்லி டைம் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஒரு லாங் ஹாராக வீடியோ போடணும். பார்ட் 26 மட்டும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 27 வந்து அடுத்து ஒரு வீடியோ போடுவேன். இது ஒரு லாங்காக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு எபிசோட் மட்டுமே உங்களுக்கு செம்ம ஸ்பெஷலாக லாங்காக போடுறேன். என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஜேகேவுடைய எஃப்எஃப்காக நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாலெலாம் கேட்டிருந்தீங்க. நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ண முடியல. ஐம் ரியலி சாரிடா. நான் வந்து கொஞ்சம் அந்த டைமில் பிஸியாக இருந்தேன். இப்போ வந்து ஒரு அளவுக்கு ஓகே தான். இதுக்கப்புறம் நான் ஜேகேஎஃப்எஃப் அண்ட் விஎஃப்எஃப் ஷோராக இந்த தடவை நான் முடிச்சிடுவேன். ஏன்னா நான் அந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணி அது வீடியோ எடிட்டிங் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை நான் முடிச்சிடுவேன். யாரும் கவலைப்பட வேணாம். வியோட எஃப்எஃப் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வரும். நடுவில் ஒன் ஷாட் வந்தாலும் வரும். சரிங்களா? ஏன்னா ஒன் ஷாட் நிறையா இருக்குது. ஒன் ஷாட்ஸ் எல்லாமே வந்து முன்னாடியே ப்ரீ ரெக்கார்டடாக பண்ணி வச்சது தான். எடிட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன். அதுக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? ரெக்வஸ்டட் ஒன் ஷாட்ஸ் இருந்தால் போட்டு வைங்க. திஸ் டைம் ஷோராக உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே வரும். வித்தவுட் எனி இன்கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரெகுலராக வீடியோஸ் வரப்போகுது. ஸோ எல்லாருமே ஸ்டே டியூன் டு டானிஃபிக்ஸ்டா. சரிங்களா? எல்லோரும் பார்த்துருப்பீங்க டானிஃபிக்ஸோட டிபி சேனலோட இது பார்த்துருப்பீங்க. எல்லாமே மாறி இருக்கும். பிகாஸ் திஸ் அகெயின் அ நியூ ஸ்டார்ட். அந்த மாதிரி புதுசாக அகெயின் ஆரம்பிக்க போகிறேன். இதுக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இருந்தால் தான் முடியும். இது வரைக்கும் இந்த சேனல் இப்படியே எக்ஸிஸ்டாக இருக்குது அப்படின்னா வித் யோர் சப்போர்ட் அண்ட் என்னோட ஒரு சின்ன எஃபோர்ட், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். என் சைடில் ஒரு சின்ன எஃபோர்ட், உங்களோட பெரிய சப்போர்ட் அண்ட் லவ் தான் இதுக்கு காரணம். இதே மாதிரி இன்னும் போகணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் எல்லாருமே எனக்கு கை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன்டா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ்டா. இதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நேரம் இன்ட்ரோ பேசிகிட்ருக்கேன், எனக்கு தெரியும். எல்லோரும் ஈகர்லி வெயிட்டிங். ஸோ ரொம்ப வளவல கொலக்கலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இதுக்கப்புறம் வயன் சர்மா சாப்டர் ஓவர் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அவரையே பார்த்த மணிக்கே உங்கள் பின்னாடி ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஸோ அந்த ஸ்விம்மிங் பூலில் அப்படியே விழுந்துடுறீங்க. அவருக்கு அவ்வளோதான், 1 செகண்ட் உயிரே இல்லை. வேகமாக ஓடி வராரு. நீங்கள் அப்படியே அந்த தண்ணியில் விழுந்துட்டுருக்கும் போது ஐஸ் ஓப்பன் பண்ண மாதிரியே தானே விழுந்திருப்பீங்க பின்னாடி பார்த்த மாதிரி. ஸோ அப்படியே விழும் போதே உங்களுக்கு சின்ன வயசில் ஒரு இன்சிடெண்ட் ஞாபகம் வருது. உங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறமா உங்கள் அம்மா, அதாவது ஷீலா, அவங்க வந்து தான் அடாப்டட் மதர் தானே. ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி வைஸ் வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ்பிளான ஒரு மேரேஜ் இருந்திருக்கும். அந்த மேரேஜில் வந்து ஒரு ஸ்டெப் ஃபாதர்னே சொல்லலாம். அந்த டைமில் வந்து அந்த ஸ்டெப் ஃபாதர் எப்படின்னா அடித்து சித்திரவதைப்படுத்துகிற மாதிரி, இந்த சின்ன சின்ன குழந்தைங்கள வந்து கிள்றது, அடிக்கிறது, அந்த மாதிரி பண்ணி அதில் ஹாப்பினஸ் பார்க்குற ஒரு சேடிஸ்ட் ஃபெல்லோ. ஸோ அப்படி தான் ஒரு நாள் உங்களை வந்து அவங்களோட வீட்டில் இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் முக்கி அப்படியே வந்து உங்களை தள்ளி விட்டு அந்த மாதிரி விளாண்டுருப்பான். ஸோ உங்களுக்கு அது ஞாபகம் வருது. அந்த ஆள் அங்கே நின்று சிரிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அந்த ஸ்டெப் ஃபாதர் சொன்னல, அவன் அங்கேருந்து சிரிக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த விஷன் தெரியுது. அந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் சின்ன வயசில் எப்படி விழுந்து
அப்படியே கதறிட்டு இருந்தீங்களோ, அப்போ கதறும்போது அவன் அங்கே நின்று பார்த்து சிரிச்சானோ, இப்போ நீங்கள் இந்த தண்ணிக்குள்ளே விழுந்து அப்படியே முங்கும் போதும் உங்களுக்கு அப்படியே அந்த ஆள் அங்கே நின்று சிரிக்கிற மாதிரியே இருக்குது. நீங்கள் அப்படியே உங்களோட ஐஸை க்ளோஸ் பண்ணி அந்த தண்ணியிலே வந்துட்டு உங்களோட டியர்ஸும் வந்து அப்படியே ஜாயின் ஆகுது. இந்த merge ஆகிற அளவுக்கு உங்கள் கண்ணீரும் வருது. அப்படியே நீங்கள் பொறுமையாக கண்ணை மூடுறீங்க. அப்போ உங்களுக்கு தண்ணிக்குள்ளே யாரோ குதிக்கிற சவுண்டு கேட்குது. நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸை பொறுமையாக ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த தண்ணியில் தான் யார் அது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா நம்ம ஜங்குக் தான் உங்களை டைட்டாக வந்து பிடிச்சிட்டு உங்களை மேலே தூக்குறாரு. நீங்கள் அப்படியே அவரையே தான் பார்த்த மணிக்கே கண்ணை மூடிட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல், லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு கண்ணை மூடிடுறீங்க. அவர் அப்படியே உங்களை தூக்கிட்டு மேலே வராரு. தூக்கிட்டு வந்து மேலே படுக்க வச்சுட்டு, வயன் எந்திரி, வயன் எந்திரி, இங்கே பாரு வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எழுப்புறாரு. பட் நீங்கள் வந்துட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லை, தண்ணி அடியில் போயிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்துட்டு முழிக்க முடியல. நீங்கள் அப்படியே அந்த அண்டர் வாட்டரில் இருந்தனால அப்படியே அந்த ஒரு அன்கான்ஷியஸ் ஆன மாதிரி நிலைமையில் படுத்துருக்கீங்க. வயன் இங்கே பாரு, என்னை பாரு, நான் பிடிச்சிருக்கேன், இங்கே பாரு, என்னை பாருடி, என்னை பாரு வயன், இங்கே பாருடி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவருக்கு அந்த டைம் வந்துட்டு எதுவுமே மைண்டில் வேலை செய்யலை. அவரோட உலகமே நின்று போன மாதிரி இருக்குது. வயன் இங்கே பாரு, எனக்கு நீ மட்டும்தான் இருக்க, இங்கே பாரு, உனக்கு நான் இருக்கேன், அதே மாதிரி எனக்கு நீ இருக்க, நமக்கு நம்ம இருக்கோண்டி, எதுக்குடி இப்படி லூசுத்தனமான வேலைலாம் பண்ணுற, நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன், என்னடி இது, ஏன்டி இப்படி பின்ன கொல்லாமல் கொல்ற, எனக்கு நீ வேணுடி வயன், இங்கே பாரு, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் செஸ்ட்டில் வந்துட்டு ஹேண்ட்ஸ் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு சிபிஆர் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணை மூடியே தான் இருக்கீங்க. அவர் உங்களுக்கு பொறுமையாக வந்துட்டு சிபிஆர் அந்த மவுத் டு மவுத் ப்ரீத் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறாரு. அப்படியே ஒரு செஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாரு, இல்லை பாரு வயன், கண்ணை மூடிடி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காரு. நீங்கள் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் கொஞ்சம் காஃப் பண்ணுறீங்க. தண்ணி உள்ளே போனோன்னே இதுவாக இருக்கும் இல்லையா, ஸோ லைட்டாக அது வெளியே வருது. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு வயன் இங்கே பாரு, நான் ஜங்குக்கு இருக்கேன்டி, கூட உன் புருஷன் இருக்கேன்டி, என்ன பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸை பொறுமையாக ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன நான் செத்துட்டேனா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக் பார்த்துட்டு நீ எப்படி சாவ, நான் இருக்கும்போது உன்னை எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் அப்படியே லைட்டாக இங்கே வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறீங்க. ஜங்குக்கும் உங்ககிட்ட வராரு. முட்டாள், நான் ஜியோன் வயன், இந்த ஜியோன் வயன் சாக மாட்டாடா, அவள் புருஷன் சாகவும் விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜங்குக்கு நீங்கள் சொன்ன வார்த்தை ஏற்றுக்கவே முடியல. அப்படியே ஷாக்காக சர்ப்ரைஸாக பார்க்குறாரு உங்களை. நீங்கள் அந்த இடத்துல வந்து ஐஸை க்ளோஸ் பண்ணி லைட்டாக ஸ்மைல் பண்ண மாதிரி தான் படுத்திருக்கீங்க. அவர் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு ஒரு மாதிரி பிளர்ராக இருக்குது விஷனே, ஒரு மாதிரி உடம்பெல்லாம் பேர்னிங் சென்சேஷன் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு கையில் பார்க்குறீங்க, கையில் ட்ரிப்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து போட்டிருக்காங்க, அது நல்லாவே தெரியுது. நீங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கண்ணை இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து கசக்கிட்டு அந்த மாதிரி பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் வந்துட்டு இப்போ ஜஸ்ட் ஒரு ஷர்ட் மட்டும் தான் வியர் பண்ணி இந்த பெட்ஷீட் போற்றி அப்படியே படுத்துருக்கீங்க ட்ரிப்ஸ் போட்ட கையோட. உங்கள் உடம்பெல்லாம் ரொம்ப எரிஞ்சிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அலைச்சல் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு அசதி ஃபீல் இருக்குது. ரொம்ப டயர்டாக, ரொம்ப எக்ஸாஸ்டடாக அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. மொத்த எனர்ஜியும் உறிஞ்சி எடுத்த அந்த ஒரு ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே உங்கள் உடம்பை ஃபுல்லாக பார்க்குறீங்க. ஒரு மாதிரி அப்படியே மரத்து போயிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீலில் இருக்குது உங்கள் உடம்பு. உங்களால் எந்திக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கண்ணே கலங்குது. உங்களால் அந்த டைம் எந்திக்க முடியாதனால ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு அப்படியே தன்னால் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகி போய் இருந்த அந்த ஒரு ஃபீலை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே பொறுமையாக நீங்கள் அந்த பெட்டில் வந்து கையை வச்சு ஊனி பொறுமையாக அப்படியே எந்திக்கிறீங்க. எந்திச்சு அந்த பெட்டில் சாஞ்ச மாதிரி உட்காடுறீங்க. உங்கள் கால்லாம் நடுங்குது தன்னால். சுத்தமாக உங்கள் கால் உங்கள் பேச்சு கேட்கல, அப்படியே நடுங்கிக்கிட்டே இருக்குது. அந்த நடுங்கின காலோடையே வந்து நீங்கள் அப்படியே அந்த பெட்லேருந்து எந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அந்த காலை அப்படியே அந்த பெட்லேருந்து ஸ்லைட் பண்ணி இறக்கி காலை மட்டும் தான் கீழே வைக்கிறீங்க. வச்சா உங்கள் கால் ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி ரெட்டிஷாக அங்கங்கே ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே ரெட்டிஷாக ஆகி போயிருக்கு ஸ்கின்னெல்லாம். உங்களுக்கு கால் பயங்கரமாக எரியுது, வலிக்கவும் செய்யுது. கால் அப்படியே நடுங்குது. நீங்கள் கீழே அந்த ஃப்ளோரில் வச்சோன்னே நீங்கள் அப்படியே பொறுமையாக ஊனி எந்திக்க ட்ரை பண்ணுறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. அடிவயிறு பயங்கரமாக வலிக்குது.
உங்களால் அந்த வலி தாங்கவே முடியல. ட்ரிப்ஸ் வேறு கையில் இருக்கவுமே நீங்கள் வந்துட்டு அதை பொறுமையாக எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறீங்க. உங்கள் உடம்பு சுத்தமாக உங்கள் பேச்சே கேட்க மாட்டுது. உங்கள் பாடி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெயினை கொடுத்த அந்த ஒரு ஃபீல் சொல்லுவோம் இல்லையா, நேற்று தான் மென்டலி இப்படி ஒரு அடி விழுந்திருக்கே, இப்போ ஃபிசிக்கலியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வெறுத்து போன அந்த ஒரு இதில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தான் உங்கள் காலை நல்லா உன்னிப்பாக பார்க்குறீங்க. உங்கள் காலில் அங்கங்கே வந்துட்டு லைக் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, யாராவது க்ரிப்பாக பிடிச்சாங்கன்னா அந்த ஒரு இது இருக்கும்ல, அந்த ஒரு இது தெரியுது, அந்த மார்க்கெலாம் தெரியுது கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்கள் அப்படியே உங்களுடைய ஷர்ட்லாம் வந்துட்டு விலக்கிட்டு உங்கள் இன்னர் தைஸ் அங்கெல்லாம் வந்து பார்க்குறீங்க. ரொம்ப க்ரிப்பாக பிடிச்சி ஒரு அடையாளம் மாதிரி இருக்குது அங்கங்கே. உடனே இந்த ட்ரிப்ஸை எடுத்து அப்படியே பிச்சு போட்டுட்டு நீங்கள் அந்த காலை நடக்க முடியாமல் நடந்து அப்படியே ஊனி ஊனி ஒரு மாதிரி அதை நொண்டி நொண்டி போகிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ட்ரிப்ஸை எடுத்தோம் இல்லையா, அந்த கையிலேருந்து பிளட்டு ஊற்றிட்டுருக்குது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் அந்த நொண்டி நொண்டி அந்த காலை வச்சுட்டு அப்படியே பாத்ரூம்குள்ளே ஓடி போய் டோரை சாத்திக்கிறீங்க. சாத்திட்டு ஒரு மாதிரி ஒரு ஹெவி ப்ரீத் எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாத்ரூமில் ஒரு டோர் இருக்கும் இல்லையா, அந்த டோரில் சாஞ்சிட்டே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றிட்டுருக்கு. நீங்கள் அந்த இடத்துல அப்படியே சாஞ்சு நிற்கிறீங்க, மூச்சு வாங்கிக்கிட்டேனா உங்களால் சுத்தமாக முடியல, கால் பயங்கரமாக நடுங்குது. நீங்கள் அப்படியே பொறுமையாக அந்த வாஷ்ரூமோட மிரர் இருக்கும் இல்லையா, அந்த மிரருக்கு முன்னாடி போய் நிற்கிறீங்க. உங்களை ஃபேஸ் பண்ண உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பயமாக இருக்குது. உங்களை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி தயக்கம், அதை சொல்லுவோம் இல்லையா, அந்த ஹெசிடேஷன், பயம் எல்லாமே ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே பொறுமையாக வந்துட்டு அது முன்னாடி போய் நின்று கொஞ்சமாக நீங்கள் மேலே அப்படியே உங்களோட ஐஸ் அப் பண்ணி உங்களை பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாகி போய் அழுது அழுது கண் வீங்கி கண்ணெல்லாம் ரெட்டாகி அந்த மாதிரி இருக்குது. அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க யாரோட ஷர்ட் போட்டிருக்கீங்கன்னு பார்த்தா நேற்று ஜேகே போட்டிருந்தார்ல அந்த ஷர்ட் தான் போட்டிருக்கீங்க. நீங்கள் அந்த ஷர்ட் அப்படியே க்ரிப்பாக பிடிச்சிட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களே தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களே பார்க்க முடியாமல் அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு உங்கள் ஃபேஸை திருப்பிட்டு கொஞ்சமாக அந்த ஷர்ட் பட்டனை வந்து அன்பட்டன் பண்ணுறீங்க. ஒரு 3 பட்டன் அந்த மாதிரி அன்பட்டன் பண்ணிவிட்டு உங்களை பார்க்கவே உங்களுக்கு பயமாக இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப பயப்படுறீங்க, அது நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் ஃபுல் தைரியத்தை வர வச்சுட்டு உங்களை பார்க்க பயந்துக்கிட்டே நீங்கள் உங்களை பார்க்குறீங்க கண்ணாடியில். பொறுமையாக அப்படியே உங்கள் ஃபேஸை நீங்கள் பார்க்குறீங்க. அதில் அப்புறம் தான் பொறுமையாக டவுன் பண்ணி உங்கள் பாடியில் ஏதாவது மார்க் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா எஸ், மார்க் நிறையா இருக்குது. அங்கங்கே ஹிக்கீஸ் இருக்குது பயங்கரமாக. அதை பார்த்தோன்னே ஃபுல்லாக உடஞ்சிடுறீங்க. கண்ணிலேருந்து பொலன்னு தண்ணி ஊற்றுது. அப்படியே டொம்மனு கீழே விழுந்து அப்படியே கதறி அழுகுறீங்க. உங்களால் ஏற்றுக்கவே முடியல. எல்லாத்தையும் இழந்தனே, இப்போ என்னையே இழந்துட்டேனா, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, பேர் போச்சு புகழ் போச்சு எல்லாமே போச்சு, இப்போ நானே என்னை விட்டு போயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி அழுதுட்ருக்கீங்க. உங்களால் ஏற்றுக்கவே முடியல. இது நடந்திருக்கக்கூடாது, எப்படி நடந்தது, இது வாய்ப்பே இல்லை, எனக்கு இது மட்டும் ஏன் தான் நடந்ததோ, நான் எல்லாத்தையும் லைஃப்லேருந்து இழந்துட்டேனே, எல்லாம் பேர் புகழ் எல்லாம் போச்சேன்னு உடஞ்சிருந்தேனே, இப்போ என்னையவே நான் இழந்துட்டேனே, நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன், ஐயோ என்னையே நான் பறி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி அழுகுறீங்க. உங்களால் ஏற்றுக்கவே முடியல. அந்த டோரில் அப்படியே சாஞ்சு ரொம்ப கதறி அழுதுட்ருக்கீங்க. இவனுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இப்படி ஏமாந்து போயிருக்கேனே, இப்படி ஜோ என்னால் ஏற்றுக்கவே முடியலையே, இவன் எப்படி பண்ணா, நேற்று தான் அவ்வளோ பேர் முன்னாடி வச்சு ஒரே அசிங்கப்படுத்தினா, இப்போ என்கிட்ட இருந்து என்னையவே பறிச்சுட்டானே, என் லைஃப்லேருந்து எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையில் அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கீங்க. இங்கே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம மாலிக் கவரில் இருக்கார் இல்லைங்களா, மாலிக் உங்கள் சித்தப்பா உங்களுடைய சித்தின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலியெலாம் போயிருப்பாங்கல்ல, அவங்க இப்போ இந்தியாவில் தான் இருக்காங்க. இந்தியாவில் தான் வந்துட்டு மாலிக்கும் உங்கள் சித்தப்பாவும் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸை உருன்னே தான் வச்சிட்ருக்காங்க. அவங்க வீட்டில் தான் இப்போ இருக்காங்க. ஒரு மாதிரி எல்லோரும் சைலண்டாக தான் இருக்காங்க, யாருமே பேசலை. தனிஷ்காங்க இல்லை, இவங்க சோஃபாவில் 2 பேரும் உட்காந்துருக்காங்க ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே. அப்போ தான் சித்தப்பா சொல்லிகிட்ருக்காரு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு, மாலிக் நான் உன் பொண்டாட்டி பண்ணது எந்த வகையிலையும் சரியில்லை, இனி எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நம்ம ஒயன் முன்னாடி போய் நிற்போம், அவள் நமக்காக அவ்வளோ செஞ்சுருக்கா, பெத்த பொண்ணு இவ்வளோ செய்யுமான்னு கூட தெரிலடா, அந்த பிள்ளைய உன் பொண்டாட்டி இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தி ஒருவே முறிச்சிட்டா, இதுக்கப்புறம் ஒயனுக்கும் நமக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லையா, இதை நினைக்கும் போதே எனக்கு நெஞ்சு வலிக்குது, இது மட்டும் என் அண்ணா இங்கே இருந்து பார்த்துருந்தானா அவன் இதை கேட்டே ஹார்ட் அட்டாக்ல செத்துருப்பான்டா, இன்னைக்கு என் அண்ணன் மனசையும் சேர்த்து உடச்சிட்டான் உன் பொண்டாட்டி,
இப்போ சந்தோஷமாக இருக்கும் பொண்டாட்டிக்குல்ல. எனக்கு எனக்கு சந்தேகமாக இருக்குது, நான் எடுத்து வளர்த்த பொண்ணு தானான்ட்டு. எப்பட்றா இப்பெல்லாம் பேசுனா இன்னைக்கு அந்த பொண்ணு வயன் எப்படி இருந்தா பார்த்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அவர் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்து ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. மாலிக் தான் கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த சித்திக்காரி வந்துட்டு அப்படியே கிச்சன்லேருந்து வந்து பேசிகிட்டு இருக்கா. இப்போ அழுது என்ன பிரயோஜனம், எடுத்து வளர்த்துருக்கும் போதே பார்த்துருக்கணும். இப்போ நல்லா கை கழுவி விட்டுட்டு போனாலா உட்காந்து அழ வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பேசிட்டு நசை மாதிரி போட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. அப்போ சித்தப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்து எந்திரிச்சு போயிட்டு பலார்னு ஒன்று வச்சுட்டு, தப்பாரு, நீ ஒரு வார்த்தை இதுக்கு மேலே அவளை பற்றி பேசினனா உனக்கு மரியாதை அவ்வளோதான். உனக்கு என்னடி தெரியும் அவளை பற்றி, அவளுக்கெல்லாம் பின்னாடி வந்தவ தான் நீ, அதனால் வாயை முட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சித்தப்பா வந்து தனிஷ்காவோட சித்தப்பா அவங்க சித்தியை வந்து பயங்கரமாக திட்டவுமே அவங்க அப்படியே அழுதுகிட்டே ஓடிடுறாங்க. அப்போ மாலிக் தான் வந்துட்டு, ஏமாம்மா நீங்கள் காம் டவுன் ஆகுங்க, இதை நம்ம எப்படி சரி பண்ணணும் தான் இந்த இடத்துல யோசிக்கணும். இவ இப்படி பேசிட்டாங்கிறதுக்காக அப்படியெல்லாம் வயனை விட்டுற முடியாது. அவள் நம்ம எடுத்து வளர்த்த பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, பெத்தோமோ இல்லையோ, ஆனால் நம்ம வளர்த்த பொண்ணு. அவ்வளோ சீக்கிரம் நான் கண்டிப்பாக விட்டு கொடுக்கவே மாட்டேன் மாமா, என்னானாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மாலிக் பேசும்போது அங்கேருந்து ஒரு குரல் கேட்குது. ஓ, அப்போது பொண்டாட்டியை விட அவள் தான் முக்கியம், எவ்வளோ ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் கேட்குது. மாலிக்கும் சித்தப்போம் திரும்பி பார்த்தா அங்கே தனிஷ்கா தான் அங்கே நிற்கிறா. அது எனக்கு எப்படின்னு புரியல. அவனை மயக்கணுது இல்லாமல் என் குடும்பத்தை சேர்த்து மயக்கிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு தனிஷ்கா ஒரு மாதிரி நக்கெல்லாம் பேசுவோமே மாலிக் வந்துட்டு பேசுகிறாரு. தனிஷ்கா, நீ தயவு செஞ்சு அமைதியாக இருந்துரு. நீ பண்ண வேலைக்கு நான் செம்ம கோவத்தில் இருக்கேன் உன் மேலே. என்ன கோவன்ற உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் ஜஸ்ட் இந்த ஃபேமிலிக்கு இப்போ தான் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு குடும்பம் கொடுத்துருக்கீங்க. ஆனால் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவளை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கேன். நீ அவளை பற்றி பேசுகிறதுக்கே லாய்க்கல தனிஷ்கா, தயவு செஞ்சு பேசாத. உனக்கு மரியாதை அவள் தான் போய்டு தயவு செஞ்சு. என்னங்க எனக்கு புரியல, என்னை விட எவ்வளோ ஒருத்தி இப்போ வந்தவா உங்களுக்கு முக்கியமாக போயிட்டா அப்படி தானே? யாருக்கு தெரியும், அவள் உங்களையும் சேர்த்து வளைச்சி போட்டிருப்பா. என்ன சொன்னேன், உங்களையும் சேர்த்து வளைச்சி போட்டிருப்பான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பலார்னு மாலிக்கும் ஒன்று வச்சிடுறாரு. நீங்கள் என்ன என்ன அச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கணத்தில் கை வச்சுட்டு பார்க்குறா. ஆமாண்டி, அச்சந்தான். கல்யாணம் ஆகி ஒரு தடவை கூட என்ன அடித்ததில்லை. இப்போது எவ்வளோ ஒருத்திக்காக என் மேலே கை வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுகிட்டே அப்படியே ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்கா. அப்போ சித்தப்பா தான் வந்துட்டு, மாலிக் வேணாம், இங்கே பாருங்க மாமா, நீங்கள் அமைதியாக இருங்க, இது எனக்கு அவளுக்கு உள்ள விஷயம். இதை பாரு தனிஷ்கா, நீ பண்ண வேலைக்கு நான் உன்னை அங்கேயே வச்சு அடிச்சிருக்கணும். நான் அமைதியாக விட்டேன், என்ன பண்ணுறது. அந்த இடத்துல எனக்கு எதுவுமே தெரிலங்கிறனால தான் நான் பேசாமல் இருந்தேன். உன்னை தடுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம். ஆனால் நீ என் பேச்சு, மாமா பேச்சு, எல்லா பேச்சும் தூக்கி போட்டு எப்படி பேசின. உனக்கு இந்த அடியெலாம் பத்தாது தனிஷ்கா, இன்னும் 4 பேர் முடி வச்சு அடிச்சிருந்தா தான் உனக்கு அந்த வலி தெரிஞ்சிருக்கும். ஆனால் நேற்று நீ அவளை உடச்சதுக்கு எத்தனை அடி உன்னை எவ்வளோ பேர் முடி வச்சு அடித்தாலும் அந்த இதுக்கு ஈடாகாது. நீ எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியும் அந்த பொண்ணை படுத்திட்ட. என்னால் கண்டிப்பாக இதுக்கு உன்னை மன்னிக்கவே முடியாது தனிஷ்கா, மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அவருடைய பைக்கு தான் எடுக்கிறாரு. அப்போ தனிஷ்கா அங்கேருந்து கத்துறாங்க, போங்க போங்க எல்லாரும் போங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் அவள் தானே வேணும், அவள் தானே வாரி வழங்கி உங்களால் சந்தோஷமாக திருப்தியாக வச்சுருந்தேன் அந்த வீட்டில். நான் தான் வந்துட்டு உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கோவக்காரி, வெறுப்பு காட்டுறேன். நான் தான் உங்கள் எல்லாரையும் வெறுத்து ஒதுக்கி உங்களை சித்திரவதைப்படுத்துறேன். என்ன பண்ணுறது, எல்லாரையும் நல்லா மயக்கி போட்டு அந்த அம்மா வச்சுருக்காங்க. கேட்டுக்கோங்க, எல்லாரும் கேட்டுக்கோங்க, நாளைக்கே அந்த ஒயனோட கம்பெனி நான் டேக் ஓவர் பண்ணி நான் நிற்பேன். கண்டிப்பாக அவள் முன்னாடி நான் நின்று காட்டுவேன், என் அப்பாவோட கம்பெனி எடுத்து நான் நின்று காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவள் கத்துறா. இவள் பேசுகிறத கேட்டோடனே மாலிக் வந்து டோர் கிட்ட வரையும் போயிருப்பார், அப்படி நின்றுவார். இன்னும் ஒரு பின்னாடி அவளை திரும்பி பார்க்குறாரு, ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கான ஒரு லுக்கில் பார்த்துட்டு போகிறாரு. தனிஷ்கா அங்கே நின்று அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கா. அங்கே வந்து ஸ்வீட்டி பப்ளு அப்படியே அழுதுகிட்டே வராங்க. அழுதுகிட்டே வந்து அவங்க இவங்க இருக்காங்க தனிஷ்கா, அவங்கக்கிட்ட போகலை, சித்தப்பா கிட்டே போயிட்டு அப்படியே அழுதுகிட்டே ஹக் பண்ணுறாங்க. நம்ம சித்தப்பாவும் வந்துட்டு அந்த குழந்தைய அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த பக்கமாக. தனிஷ்கா அங்கே நின்று அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா, இந்த பக்கம் நம்ம வயனால சுத்தமாக ஏற்றுக்க முடியல. தனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறத அவங்களால அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஏன்னா இத்தனை வருஷம் ஒரு அன்ஸ்டாப்பபிள் அண்ட் அன்டச்சபிள் உமனாக இருந்தாங்க இல்லையா, அன்டச்சபிள் உமன். ஸோ இப்போ ஒரு பர்சன் தன்னை டச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப அப்படியே கதறி கதறி எழுதிட்டுருக்காங்க. அப்போ டோர் நாக் பண்ணி ஒரு சவுண்ட் கேட்குது. வயன், ஜியான் வயன், வெளியே வாடி அப்படின்னு சொல்லி கேட்குது.
அதை கேட்டோன்னே ஒயன் வந்துட்டு அப்படியே அழுதுட்டு இருந்ததெல்லாம் ஸ்டாப் ஆகிட்டு அவங்க ஹக் பண்ணி தான் அழுதுட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே அவங்க கால் வந்துட்டு பொறுமையாக இறக்கிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி பேயடைஞ்ச மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல. அவங்களே உங்களுக்கு பார்க்க பிடிக்கல, அவங்களே உங்களுக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி ஒரு வெறுப்புணர்ச்சி சொல்லுவாங்களா அவங்க மேலே அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே அவங்க கண்ணெல்லாம் அப்படியே தொடச்சிட்டு அப்படியே பொறுமையாக எந்திக்க முடியாமல் எந்திக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு அந்த டோரை வந்துட்டு திறக்கிறதுக்கு அவங்களுக்கு கையே போக மாட்டேங்குது, ஒரு மாதிரி நடுங்குது கையெல்லாம். தன்னால் அந்த ஃபீல் அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அப்போ டோர் நாக்கிங் சவுண்டு பயங்கரமாக ஸ்லாமிங் சவுண்டு மாதிரி கேட்குது. அவங்க ரொம்ப பயந்துட்டு அப்படியே பொறுமையாக அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க ஃபேஸ், அவங்களோட ஐஸ் எல்லாம் கீழே ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. அங்கே நம்ம ஜங்குக்கோட கால் தான் அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அவங்களால ஏற்றுக்க முடியல, அவங்க கண்ணு துடிக்குது, உடம்பே துடிக்குது ஃபுல்லாக. அதனால் ஆட்டம் ஆடுது உடம்பு, அவங்களால தாங்கவே முடியல. அப்படியே பொறுமையாக ஐஸ் அப் பண்ணி பார்த்தா அங்கே ஜங்குக் தான் நின்றுட்டுருக்காரு. அவங்களுக்கு அந்த டைம் பயம் எல்லாத்தையும் தாண்டி அந்த பயத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரிலங்குவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பயம் கோவமாக மாறி அவங்க ஜேகேயோட காலரை பிடிச்சி, ஏண்டா இப்படி பண்ண, முதல்ல என் பேர் அழிச்ச, என் புகழழிச்ச, நான்ற என்னையவே அழிச்சிட்டு இப்போது என்னையவே அழிச்சிட்டல, சீரழிச்சிட்டல, இப்போ சந்தோஷமாடா அவனுக்கு, இதுக்கு தானடா இவ்வளவும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காலர் பிடிச்சி அப்படியே பல்ல கடிச்சிட்டு அவ்வளோ கோவத்தில் அழுதுகிட்டே பேசுகிறாங்க. இவ்வளோ கீழ்த்தனமா, இவ்வளோ மொட்டமாக வாடா நடந்துப்பேன், நான் உனக்கு என்னடா பண்ணேன்? ஆஃப்டர் ஆல் இந்த பாடிக்காக நீ நீ எப்படி, நீலாம் ஒரு ஒரு அம்மாவுக்கு தான் பிறந்தியா, ஒரு பொண்ணுக்கு தான் பிறந்தியா? இவ்வளோ கீழ்த்தனமா எப்படா உன்னால் இப்படிலாம் நடந்துக்க முடியுது? நான் என்னோட இந்த வீக்கான இந்த ஒரு சிச்சுவேஷன் ஸ்டேட்டை யூஸ் பண்ணி நீ என்னையவே சீரழிச்சிட்டியே. எப்படா இப்படிலாம் இருக்கீங்க? இப்படி தானே ஆம்பளைங்கெல்லாம் எல்லாருமே. ஒரு பொண்ணு கிடச்சிட்டா போதும், அவளை எப்படியெல்லாம் அழிக்கிறதுன்னு தான் யோசிக்கிறீங்க, அவளை எப்படி ஆக்குறதுன்னு யோசிக்கிறது இல்லை. உங்களை மாதிரி பசங்கள்லாம் பொண்ணுங்களோட லைஃப் அழிக்கிறதுக்குன்னே வருவீங்களா? உங்களை அதுக்கு தான் கடவுள் படைச்சாங்களாடா? அதுக்கு தான் ஒரு பொண்ணோட உடம்புலேருந்து நீங்கள் வெளியவே வரீங்களா குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வயன் கத்தி அழுதுட்டுருக்காங்க காலரை பிடிச்சிட்டு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, என்கிட்டேருந்து எல்லாத்தையும் பறிச்சிட்ட, என்னையும் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலரோடு சேர்த்து அவரை புஷ் பண்ணிவிட்டு, சேட்டிருந்து எல்லாத்தையும் பறிச்சதும் இல்லாமல் சேர்த்து அழிச்சிட்ட, எல்லாத்தையும் அழிச்சிட்ட, என்னையும் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே அப்படியே பேசிகிட்டு இருந்தவங்க சடனாக அவங்க கண்ணு பிளர் ஆகி ஒரு மாதிரி ஒரு டிசைனஸ் ஃபீல் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தலை சுத்தல் வருது. அப்படியே மயங்கி கீழே விழுகிற மாதிரி போகிறாங்க. அப்போ ஜேகே வந்து அவங்கள பிடிச்சிடுறாங்க. நம்ம ஒயன் அரண்டடிச்சுட்டு எந்திக்கிறாங்க. அந்த டைமு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் பயங்கரமாக துடிக்குது. அவங்களுடைய ஹேரெல்லாம் லூஸ் ஆகி ஒரு மாதிரி அப்படியே வேர்த்து கொட்டுது. அந்த பெட்டில் அப்படியே சாஞ்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. எஸ், இட்ஸ் அ பேட் ட்ரீம். கனவு அவ்வளோ உங்களுக்கு பயங்கரமான ஒரு கனவு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே அவங்க கீழே பார்க்குறாங்க. அவங்க போட்டிருக்க ஷர்ட் அதே ஷர்ட்டு, அவங்க கனவுல பார்த்த அதே ஷர்ட்டு, கையில் அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு ட்ரிப்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப பயமாயிடுது. கனவுல பார்த்த அதே இது நடந்துருமோன்னு சொல்லிட்டு அவங்க பொறுமையாக அவங்களுடைய ட்ரெஸ்ஸை லைட்டாக விலக்கி பார்க்குறது அந்த மாதிரி பார்த்துட்டு அவங்க கால்லாம் பார்க்குறாங்க. கால்லாம் ஒரு மாதிரி அங்கங்கே ரெட்டிஷாக தான் இருக்குது. தன்னால் அவங்க பயமாக இருக்குது. அவங்க காலும் இன்னும் அதே பெயின், அதே வலி, அதே நடுக்கம், அதே ஒரு எரிச்சல், எல்லா ஃபீலும் அப்படியே இருக்குது. அந்த கனவுல பார்த்த அதே ஃபீல் இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க ரியாலிட்டியில். அவங்க காலை பொறுமையாக எடுத்து அந்த பெட்லேருந்து வைக்கிறாங்க. வச்சுட்டு எந்திக்க முடியாமல் தான் எந்திக்கிறாங்க. அவங்களால சுத்தமாக முடியல. அப்படியே தலையே சுற்றுது, ஒரு மாதிரியாக கேராக ஆகுது அவங்களுக்கு. அப்படியே ஒரு மாதிரியாக அவங்களுக்கு அந்த இடம் ரெண்டாக தெரியுது. அந்த மாதிரி விஷன்லாம் பிளர் ஆகி ஒரு மாதிரியாக இருக்குது. அவங்க அப்பயும் வந்துட்டு நடக்க முடியாமல் நடந்து அந்த வாஷ்ரூம்குள்ளே தான் போகிறாங்க. போயிட்டு டோரை சாத்திட்டு அந்த மிரரில் தான் வந்துட்டு இப்போ அதே மாதிரி அவங்கள பார்க்க பயமாக இருக்குது. இழந்துருப்போமோன்ற அந்த ஒரு பயத்திலே வந்துட்டு அவங்க பொறுமையாக அவங்க ஹெட்டை வந்து டவுன் பண்ணி அவங்களுடைய ஷர்ட் பட்டன்லாம் பொறுமையாக ரிமூவ் பண்ணி பார்க்குறாங்க. உடம்புல வந்து எந்த ஒரு ஹிக்கீஸும் இல்லை. அவங்களுக்கு அப்போ தான் ரிலீஃபாகவே இருக்குது. இப்போ வந்து அவங்க அதை பற்றிலாம் நினச்சி கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு நடந்த எல்லா விஷயமும் இப்போ அவங்களுக்கு ஞாபகம் வருது. ஒன் பை ஒன்னாக வந்துட்டுருக்கு. அவங்களால தாங்கவே முடியல. ஒரு விஷயமும் அவங்கள குத்தி ஒரு மாதிரி அந்த பெயினை வந்து பியர் பண்ணிக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி ஒரு பெயினை வந்து தாங்கிறதுக்குள்ளே இன்னொரு பெயின், அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. வயன் அப்படியே அந்த இடத்துல உட்காந்து நைட்டு நடந்த எல்லாத்தையும் ரீகால் பண்ணிகிட்ருக்காங்க. தனிஷ்கா என்னென்னலாம் பேசினாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, அந்த இடத்துல என்னெல்லாம் ஆச்சுங்கிறத ஒன் பை ஒன்னாக ரீகால் ஆகிட்டுருக்கு அவங்களுக்கு. அப்போ தான் அவங்க அப்படியே அவங்களுடைய ஹேர்லாம் பிடிச்சிட்டு, இல்லை இப்போது நான் வயன் சர்மா இல்லையா, ஐயோ வயன் என்ன பண்ணிட்டா வயன், நீனு எப்படி நீ சொன்ன, இதுக்கப்புறம் உனக்கு சர்மா பேரே கிடையாது, சர்மா பேரை உங்ககிட்ட பறிச்சுட்டாங்க, இதுக்கப்புறம் நீ வெறும் வயன் தான்,
இதுக்காகவா வயன் நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட பகலுமா? அந்த பேர் உனக்கு நிற்கணும்னு எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துட்டு வந்தா. இப்போ இப்போ எல்லாமே என் கையை விட்டு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹேண்ட்ஸை வந்து அப்படியே அழுதுகிட்டே பார்க்குறாங்க. கையை விரிச்சு அவங்க உள்ளங்கை இருக்குல்ல, அது அப்படியே அழுதுகிட்டே பார்க்குறாங்க. இந்த இந்த கையில் தானே நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன்னு நினச்சேன். எல்லாமே என் கையில் தானே இருந்தது. எப்படி என் கையை விட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி அந்த இடத்துல பித்து பிடிச்ச மாதிரி அந்த பாத்ரூம்லேயே உட்காந்து ரொம்ப அழுதுட்ருக்காங்க. இல்லை இருக்கக்கூடாது, என்னோட கம்பெனி, அது என்னோட அப்பா கம்பெனி. சர்மா என்னோட அப்பா தான். சர்மாக்காக தானே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். என் லைஃப்பில் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அவ்வளோ மிரட்டல், அவ்வளோ அசிங்கம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு மேலே வந்தேன். இப்போ திருப்பியும் முதல்ல இருந்து முடியாது வயன், உன்னால் முடியாது வயன், உனக்கு அந்த பேர் வேணும் வயன். வயன் சர்மா இல்லை வயன் சர்மா நான் தான். சர்மா என்னோட பேர் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களால ஏற்றுக்கவே முடியல அந்த பேர் அவங்கள விட்டு போனது அப்படிங்கிற விஷயம். என் கம்பெனியை கொடுத்துட்டேனே. தனிஷ்கா எப்படி தனிஷ்கா, உனக்காக நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேனேடி. இப்படி எல்லாரும் முடியும் அசிங்கப்படுத்தி என்னோட உழைப்பை என்கிட்ட இருந்தே வாங்கிட்டேடி. அவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணேனடி. உன்னை என் அக்காவா தானே நினச்சேன். என்னோட சொந்த அக்கா மாதிரி உன்னை நினச்சேனேடி. என்கிட்ட நீ ஒரு அக்காவா தானே பழகின. எப்படிடி என்கிட்ட இருந்து என்னோட உழைப்பை பறிக்க உனக்கு மனசு வந்தது? நான் உன்னை என் அக்காவா பார்த்தேனே. நீ அவ்வளோ பேர் முன்னாடி வச்சு உன் நம்பிக்கை உடைச்சிச்சோ இல்லையோ, ஆனால் என்னை உடைச்சிட்டு ஏடி. எப்படி உன்னால உன் தங்கச்சி எப்படி நினைக்க முடிச்சது? எல்லாரும் நம்பினாங்களேடி, நீ ஒருத்தி மட்டும் ஏன்டே நம்பலை? நான் உன்னை அக்கா நான் அவ்வளோ தடவை கூப்பிட்ருக்கேனேடி. ஆனால் நீ என்னை ஏமாத்திட்டல, என் பேரை என்கிட்ட இருந்து வாங்கிட்டல. ஏன்டி நான் உனக்கு என்னடி பண்ணேன்? நம்ம அப்பாவோட பேருக்காக தானே நான் அவ்வளோவா செஞ்சேன். கடைசியில் அப்பாவோட பேரு சொத்து புகழ் எல்லாத்தையும் வாங்கிட்டேனே. இப்படி அனாதையா விட்டுட்டேடி, நான் எங்கடி போவேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு வயன் ரொம்ப அழுதுட்ருக்காங்க. வயனால் தாங்கவே முடியல. அந்த சர்மான்ற பேர் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அட்டாச்சுன்னா, அந்த பேருக்காக தான் அவங்க அவ்வளோ விஷயம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து அவங்க பட்டு வந்த கஷ்டத்தை அப்படியே ரீகால் பண்ணிகிட்ருக்காங்க. வயன் வந்து ரொம்ப சின்ன வயசில் இருக்கும் போதே சர்மா இறந்துருப்பார். அந்த துக்கம் தாங்க முடியாமல் வயன் வந்துட்டு ரூமுக்குள்ளே இருக்கிறது, சாப்பிட்றது இல்லை, ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாமல் போவாங்க. அந்த ஸ்டேட் சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்டேட்டில் சுற்றிட்டு இருந்திருப்பாங்க வயன். அந்த டைம் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு சைக்காட்டிஸ்ட் கிட்ட காமிச்சதாக இருக்கட்டும், என்னென்னமோ பண்ணி பார்த்துருப்பாங்க. வயனை ரெக்கவரே பண்ண முடிஞ்சிருக்காது. அப்படியே ஒரு 4 வாரம் அப்படி போனதுக்கப்புறம் வயன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வர மாதிரி கூட தெரில. ஃபுல்லாக அப்படியே இந்த பக்கம் போயிட்டாங்க, பிஸ்னஸ் அதை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்துட்டு சரியாக வந்து காலேஜ் எதுவுமே போகல, ஸ்கூல் எதுவுமே போகலை. ஃபுல்லாக பிஸ்னஸ் கற்றுக்கணும்னு சொல்லி அதை ஃபுல்லாக எஜுகேட்டடாக வந்து அதை தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சரியாக வந்து சாப்பிட்றது கிடையாது, தூங்குறது கிடையாது. அப்போ ஆரம்பிச்சது அவங்களுக்கு இந்த இன்சோம்னியா அப்படின்ற ஒரு விஷயம். அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறமா இன்சோம்னியாங்கிற ஒரு விஷயத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு தூக்கமின்மை எல்லாமே இருந்திருக்கு. தூக்கமின்மை இருந்தது, சரியாக சாப்பிட்றது இல்லை, உடம்பு ரொம்ப வீக்காகி ஒரு மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டே, நிறைய விஷயம் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன வயசில் ஒரு குழந்தை இவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடாதுன்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் தான் வயன் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. சர்மா இறந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் ஆயிருக்கும்னா, வயன் வந்துட்டு சைக்காட்டிஸ்ட் கிட்ட போயும் ரெக்கவர் ஆகாமல், தூங்காமல், சாப்பிடாமல் இருந்து ரொம்ப பெரிய விஷயத்தில் கொண்டு வந்து விட்டுருக்கோம். வயனோட லைஃபே டேஞ்சருன்ற அளவுக்கு கொண்டு போயிருக்கோம். பட் காட்ஸ் கிரேஸ், வயன் வந்து எப்படியோ பழைச்சி வந்திருப்பா. அப்பத்துலேருந்து அவங்க சித்தப்பா அவங்க எல்லாருமே வந்துட்டு அவளை மோட்டிவேட் பண்ணி அவள் இப்படியே சரி பண்ணணும் ட்ரை பண்ணுவாங்க. பட் எதுவுமே வயனை ஹீல் பண்ணியிருக்காது. அப்போது வந்து தனிஷ்கா அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி வயனை வந்து ஹீல் பண்ணியிருப்பான் அந்த சின்ன வயசுலேயே. அதுதான் வயனுக்கு ஞாபகம் வருது. சின்ன வயசில் தனிஷ்கா வந்து வயனுக்கு எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டுன்னா, கொஞ்சம் சந்தோஷமாக, அவளுக்கும் அப்போ தெரியாது இல்லையா, வயசு இல்லைல்ல, எப்படி பேசணும் எதுவும் தெரியாது. ஆனால் அவள் அப்பப்போ வந்து வயன்கிட்ட கொஞ்சம் அவளை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பேசுவாள். ஏன்னா தனிஷ்கா வந்து சர்மாவோட அப்படியே முகஜாடை. அதனால் அவளை பார்க்கும் போதெல்லாம் சர்மாவோட ஃபீல் வரும் இவளுக்கு, வயனுக்கு. அதனால் அவள் அப்படியே தனிஷ்கா கூட ரொம்ப அட்டாச் ஆயிருப்பாள் அந்த சின்ன வயசுலேயே. அப்புறம் பேச ஆரம்பித்தவ தனிஷ்காவை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை வந்து ஹீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாள் மென்டலி.
நாட் ஃபிசிக்கலி, மென்டலி ஹீல் ஆக ஆரம்பிச்சிருப்பாள். அதுக்கப்புறம் அவளுக்கு வந்தது ஒரே வெறி தான், எப்படியாவது ஷர்மாவோட பிஸ்னஸை கொண்டு வரணும், அவரோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுங்கிறது தான் வயனோட மைண்டில் இருந்தது. அதனால் எல்லாத்தையும் நிறுத்தினா, அவளுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு கொலை வெறிய பிஸ்னஸில் இறங்கி எப்படியாவது ஷர்மாவோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு அந்த பொண்ணு சின்ன வயசுல இறங்கி ஃபாரின் அளவுக்கு போய் ஒரு ஆண்டர்ப்ரனராக சின்ன வயசுலேயே ஆகி பிஸ்னஸ் வந்து பண்ணி அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகி தெருவில் நின்று ரொம்ப கஷ்டப்பட்டா. அப்போ கூட தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிடாம, யாரையும் கூப்பிடாம தனியாக நின்று ரோட்டில் நின்று சாப்பிட்டு எல்லா வேலையும் செஞ்சு கஷ்டப்பட்டு தான் ஒயின் மேலேயே வந்திருப்பா. இதெல்லாம் அவன் நினச்சி பார்க்குறான். இந்த மொத்த கஷ்டமும் ஒரே நாள் நைட்டில் போயிடுச்சு. வயனால் அதை ஏற்றுக்கவே முடியல. அப்படியே அழுது ஒரு மாதிரி அதையே லூப்பில் ஓடிட்டுருக்கு நம்ம வயனுக்கு. வயனால் ஏற்றுக்கவே முடியல, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு தனக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏற்றுக்கவே முடியல. இது கனவாக இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த வாஷ் பேஷனில் தண்ணி எடுத்து மூஞ்சில் அடித்து பார்க்குறாங்க. பட் நிப்பாட்டுற மாதிரி தெரில. அந்த ரியாலிட்டி தான் சொல்லுவாங்க இல்லையா, அதே தான். அவங்களுக்கு அந்த இது போகவே மாட்டேங்குது, கனவுன்னு நினச்சிட்டு இருக்காங்க, அது கலையவும் மாட்டேங்குது. அப்படியே தன்னை என்னென்னமோ பண்ணிக்கிறாங்க. அந்த வாஷ்ரூமில் வந்துட்டு தன்னை வந்து இடிச்சிக்கிறதா இருக்கட்டும், ஏதாவது பண்ணி எஞ்சிட மாட்டேன் இந்த கனவுலன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி லைக் ஒரு க்ரேஸியான ஒரு இதுக்கு போயிடுறாங்க, மைண்ட் செட்டுக்கு. அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அப்படியே ரொம்ப அழுதுகிட்டே ஃபீல் பண்ணுறாங்க. ஷர்மாவை நினச்சி அழுகுறாங்க, தனிஷ்கா பற்றி நினச்சி அழுகுறாங்க, எல்லாரையும் பற்றி நினச்சி அழுகுறாங்க. அப்போ கூட அவங்கள பற்றி அவங்க நினச்சி அழுகலை. அந்த இடத்துல இவங்கெல்லாம் தன்னை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒயன் அப்போயும் அவங்கள பற்றி தான் நினச்சி அழுதுட்ருக்கான். தனிஷ்கா வந்துட்டு ஏன் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு அதை நினச்சி ஒரு மாதிரி அழுது அந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அவங்க வாஷ்ரூம்குள்ளேயே. இவங்க இப்படிலாம் அழுதுட்டு இருக்கும் போது வந்து டோர் நாக்கிங் சவுண்ட் கேட்குது. அவங்க அப்பயும் வந்துட்டு அவங்களுக்கு அந்த டோர் நாக்கிங் சவுண்ட் கேட்குறது அதெல்லாம் வந்து கேட்குது. பட் ரியாக்ட் பண்ண முடியல அதுக்கு. ஏன்னா அவங்க இந்த லூப்லேருந்து வெளியவே வரல. அவங்களுக்கு அதான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது ரிப்பீட்டடாக. அப்போ அங்கேருந்து சவுண்டு கேட்குது. மேம் நான் ஆனி மேம், கதவை திறங்க மேம், என்னாச்சு மேம், வெளியே வாங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனி அழுதுகிட்டே ஒரு மாதிரி பயத்தில் பேசிகிட்டு இருக்கான். அவங்க நம்ம ஒயின் வந்துட்டு அந்த லூப்லேருந்து வெளியே வர முடியாமல், இவளுக்கும் ரியாக்ட் பண்ண முடியாமல் அப்படியே ஒரு மாதிரியே தான் ஆகி போயிருக்காங்க அந்த இடத்துல. இவ்வளோ நேரம் சவுண்டு கேட்டுட்டு இருந்த ஒயன்கிட்டேருந்து இப்போ சவுண்டே கேட்கல. அவங்க மைண்டுக்குள்ளே மட்டும்தான் அந்த லூப் ஓடிட்டுருக்கு. பட் ரியாக்ட் பண்ணல அவங்க வெளியே. அப்படியே ஒரு மாதிரி சில மாதிரி ஆகி அந்த வாஷ் பேஷன் கிட்ட அப்படியே நின்றுட்டுருக்காங்க மிரர் பார்த்த மாதிரியே. அவங்களால ரியாக்டே பண்ண முடியலங்க. ஃபுல் ஃப்ரீஸ் பாடி. நம்ம ஆனி வந்து டோரை தட்டிக்கிட்டே இருக்கா. மேம் கதவு திறங்க மேம், எங்களுக்கு பயமாக இருக்குது மேம், கதவு திறங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை போட்டு தட்டிக்கிட்டே இருக்கா. பட் நீங்கள் கதவே திறக்கல. இந்த பக்கம் சோமியா இவளும் வந்துடுறாங்க, நம்ம கிளாரும். 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மேம் கதவு திறங்க மேம், நான் கிளார் வந்திருக்கேன் மேம், கதவு திறங்க மேம் ப்ளீஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாரும் கதவு தட்டுறா. சோமி வந்துட்டு அனி நான் சோமி வந்திருக்கேன் அனி, கதவு திறங்க அனி, ஏன் கதவு மூடி இருக்கீங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் எனக்கு தெரியும், நீங்கள் வெளியே வந்துடுங்க அனி, ப்ளீஸ் அனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அப்படியே கதவு தட்டிட்டு அழுதுட்டுருக்காங்க. நீங்கள் வந்து எதுக்குமே ரியாக்ட் பண்ணல, ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. பாடி ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகி மைண்டும் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த லூப்புக்குள்ளே சுற்றி ஒரு மாதிரி மைண்டு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. நம்ம கிளாஸ் தான் பேசுகிறா. மேம் மேம் எல்லாத்தையும் எப்பயுமே தனியாக பார்த்துக்கலான் இருக்கீங்க, நான் உங்கள் கூட இருக்கேன் மேம், இது வரைக்கும் எல்லா கஷ்டத்தையும் 2 பேரும் சேர்த்து ஒன்றா தான் பார்த்துருக்கோம், எப்பயுமே சரி இப்போயும் சரி எப்போயும் நான் உங்கள் கூட தான் இருக்கேன், ஏன் மேம் தனியாக பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, எல்லா டைமும் இதே பிரச்சனை தான் மேம் நமக்கு வந்து நிற்குது, ப்ளீஸ் மேம் கதவை தரங்க மேம் அப்படின்னு சொல்லி அவள் அழுதுகிட்டே அந்த டோரை போட்டு ரொம்ப லவுடாக தட்டிக்கிட்டே இருக்கா. பட் அவங்க கொடுக்குற எந்த சத்தமும் உங்களுக்கு கேட்க மாட்டுது. ஃபுல்லாக ஃப்ரீஸாக இப்போ நிற்கிறீங்க, ரியாக்டும் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல, அப்படியே ஒரு மாதிரியாக நின்றுட்டுருக்கீங்க. ஆனி அப்படியே பதறிட்டு குடுகுடுன்னு வெளியே ஓடி வந்து ராக்கி கிட்ட வந்து சொல்லலான்னு சொல்லி அவங்க கால் அடிக்கிறான். அப்போ ஜங்குக்கும் ராக்கியும் கரெக்டாக அந்த டைம் தான் வராங்க. இவங்க இங்கே அழுதுட்டு கதவு தட்டிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ராக்கியும் வந்துட்டு ஒரு மாதிரி பயந்துடுறான். ஜங்குக் தான் உடனே வராறாங்க, முன்னாடி வராரு டோர் கிட்ட தான். இவங்க 2 பேரும் அப்படியே நவுந்துடுறாங்க, சோமியும் கிளாரும். அவர் வந்து கதவு தட்டுறாரு. ஒயன் வெளியே வாடி அப்படின்றாரு. ஒரு மாதிரி கோல்டான டோனில் தான் பேசுகிறாரு. பட் உங்ககிட்டேருந்து ரெஸ்பான்ஸே வரல. ஒயன் உன்னைத்தான் சொன்னேன், ஒழுங்காக வெளியே வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு. பட் எந்த ஆன்சரும் உங்ககிட்டேருந்து வரல. அந்த டோரை வந்து கொஞ்சம் லவுடாக வந்து ஸ்லாம் பண்ணுறத விட ஒரு நாக் தான் சொல்லுவாங்க, அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு லவுடான ஒரு பீட் சத்தம் தான் அந்த டோரில் இருந்து. இப்போ நீ வெளியே வரல, இவ்வளோதான் சொல்லிட்டேன் ஒயன், வெளியே வந்துடு ஒழுங்கா அப்படின்றாரு. உங்ககிட்டேருந்து ரெஸ்பான்ஸே வர மாட்டேங்குது. ஒயன் என் பொறுமையை சோதிக்காத, வெளியே வாடி அப்படின்றாரு.
யாருக்குமே ஒன்றுமே புரியாது. இவங்கெல்லாம் இங்கே அழுதுகிட்டு அப்படியே ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே பார்க்குறாங்க. உங்களுக்கு என்ன இருக்குமோ சொல்லிட்டு. பட் ஜங்குக் வந்து செம்ம டென்ஷனில் இருக்காருன்னு மட்டும் தெரியுது. நீங்கள் அவர் கதவை தட்டினார், பேசினார், எதுக்குமே ரியாக்ட் பண்ணல. பாரு வயன், நான் நான் உடச்சிட்டு உள்ளே வரத்துக்குள்ளே நீயே வெளியே வந்துடு, வெளியே வாடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. பட் டோரை நீங்கள் ஓப்பனே பண்ண மாட்டீங்க. இப்போ நீ மட்டும் வெளியே வர்ற, போய் அந்த ஷர்மா ஃபேமிலியை மொத்தமாக அழிச்சிட்டு வந்துடுவேன். இப்போ அவங்களால தானே உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்க, போய் மொத்தமாக அழிச்சிட்டு வந்துடுவேன் வயன், வெளியே வந்துடு ஒழுங்கா அப்படின்றாரு. உங்களுக்கு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடி ஃப்ரீஸ் ஆகி ஒரு மாதிரி இருந்திருக்கும்ல. அவர் சொன்ன விட அப்போ தான் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த எக்கோ அடிக்குது. உங்களுக்கு அந்த வாஷ்ரூம்குள்ளே எப்பயுமே எக்கோ அடிக்கும் இல்லையா? அவர் பேசின வார்த்தை உங்கள் மைண்டுக்குள்ளே இப்போ எக்கோ அடிச்சிட்டே இருக்குது. ஷர்மாவை அழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த ஃபேமிலியை. அதை கேட்டோன்னே உங்களுக்கு மாதிரி பயமாயிடுது. போய்ட்டு அந்த டோரை அப்படியே பொறுமையாக ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக திறக்கிறீங்க. திறந்து பார்த்தா நம்ம ஜங்குக் தான் அங்கே நிற்கிறாரு. உங்கள் கையில் அந்த ட்ரிப்ஸ் போட்டிருப்போம் இல்லையா, அதை எடுத்தோடனே ப்ளீட் ஆகிட்டு இருந்திருக்கோம்ல, அது அப்படியே ரத்தமாக ஊற்றிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே உங்களுடைய ஐஸ் ஃபுல்லாக அழுது ஒரு மாதிரி அகெயின் கண்டு ரெட்டிஷ் ஆகி ரொம்ப வீக்காகி போய் தான் அங்கே நின்றுட்டுருக்கீங்க, ஹெட்டை டவுன் பண்ண மாதிரியே. ஜங்குக் அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. கிளேர், சோமி, ஆனி, ராக்கி அவங்களுக்குலாம் அப்போ தான் ரிலீஃபாகவே இருக்கும். நீங்கள் அப்படியே பொறுமையாக நடந்து போய்ட்டுருக்கீங்க. முன்னாடி அந்த வாஷ்ரூம் டோர் கிட்ட நடந்து போய் நிற்கிறீங்க. ஜங்குக் வந்துட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே அவங்க எல்லோரும் வெளியே போயிடுறாங்க. நம்ம ராக்கி வந்து கூட்டிகிட்டு போயிடுறான். வயன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணியிருப்பார் இல்லையா, அப்படியே உங்களோட சீக் வந்து லைட்டாக டேப் பண்ணுறாரு. கண்ணத்துறை அப்படின்றாரு. உங்ககிட்ட ரெஸ்பான்ஸே வரமாட்டேங்குது. ஏ வயன் வயன் கண்ணத்துறடி அப்படின்னு சொல்லிட்டு அடித்து எழுப்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. பட் உங்ககிட்டேருந்து ரெஸ்பான்ஸே வரல. உங்களை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து தெளித்து பார்க்குறாரு. நீங்கள் லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. ரொம்ப வீக்காக ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களால் ஓப்பனே பண்ண முடியல. ரொம்ப ஸ்லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஜங்குக் அப்படியே பார்த்துட்ருக்காரு உங்களை தான். நீங்கள் ஐஸை வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணியிருப்பீங்களா, அப்படியே ஜங்குக்கை தான் பார்க்குறீங்க. ஜங்குக்கும் உங்களை தான் பார்க்குறாரு. யோயன் என்னாச்சு, என்ன செய்யுது அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே பேச முடியாமல் அப்படியே வீக்காக தான் அவரை பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்கள் சீக்ஸை பிடிச்சிட்டு, சரி நான் இருக்கேன் கூட, ஒன்றும் ஆகாது சரியா, சரியாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்கை வந்து லைட்டாக கொஞ்சம் கேரஸ் பண்ணி பாசமாக கேரஸ் பண்ணிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோர்ஹெட்டில், நான் கூட தான் இருக்கேன், எதுவும் ஆகாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ராக்கியை தான் கூப்பிட்றாரு. ராக்கியும் உள்ளே வரான். கால் பண்ணியா? ஏதோண்ணா வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அவனும் வந்து வெளியே போயிடுறான். ராக்கியும் இப்போ நீங்களும் ஜங்குக்கு தான் இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே தான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் அவர் அப்படியே உங்களோட ஹேர்லாம் கேரஸ் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லடியம்மோ சரியாயிடும் சரியா, நான் கூட தான் இருக்கேன், எதை நினச்சும் கவலைப்படாத, எதையும் மண்டையில் ஏற்றிக்காத சரியா, நான் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட இருந்து ஹேண்டை க்ரிப்பாக பிடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. அந்த ஹேண்ட்லாம் கிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஸ்லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணியிருப்பீங்களா, அதுலேயே தான் இருக்கீங்க. உங்களால் எதுவுமே அசையவும் முடியல. பாடி ஃபுல்லாக ரொம்ப வீக்கான மாதிரி இருக்குது. அப்படியே அவரை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. உங்கள் ஹேர்லாம் கேரஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஹேண்டை க்ரிப்பாக பிடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. அப்போ நம்ம ஜங்குக் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையை பிடிச்சிட்டே இருக்கும் போது ஒரு நாக் சவுண்ட் அவர் கேட்குது. திரும்பி பார்த்தா நம்ம ராக்கி ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு வந்திருக்கான். ராக்கி அதுக்கப்புறம் லைட்டாக போ பண்ணோடனே நம்ம ஜேகே வந்துட்டு ஓகேன்ற மாதிரி ஹெட்டை நோட் பண்ணுறாரு. டாக்டரும் வந்து போ பண்ணிவிட்டு உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க ஜேகேட்ட ஃபஸ்ட்டு. அவரும் வந்துட்டு ஓகேன்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ கூட ஜங்குக் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹேண்டை விடாமல் க்ரிப்பாக பிடிச்சிட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அந்த டாக்டரும் அப்பயும் எதுவுமே சொல்லலை. அப்படியே அவங்க பாட்டுக்கு செக் பண்ணுறாங்க. உங்களை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் பார்க்குறது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் வந்து எழுதி ராக்கி கிட்ட கொடுக்குறாங்க. ராக்கி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்குகிறான். செக் பண்ணதுக்கப்புறமா டாக்டர் வந்து கொஞ்சம் தள்ளி வந்து நின்று அதுக்கப்புறம் பேசுகிறாங்க. ஸோ மேம் வந்து இப்போ கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்காங்க. அவங்களுக்கு மென்டலி ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப வீக்கானதுனால மொத்த எனர்ஜியும் ஃபிசிக்கலி வீக் ஆகிடுச்சு. ஸோ தட் அவங்களால இப்போ கொஞ்சம் ஒரு 3 to 4 டேஸ்க்கு வந்து அசைய முடியாது, சரியாக வாக் பண்ணுறது இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டம். எந்த ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரியான வேலையும் உங்களுக்கு வேணாம். அவங்களால பேசுகிறதே கஷ்டம்தான். ஆனால் ரொம்ப வீக்காக இருக்காங்க. நிறைய சாப்பிட வேண்டியது இருக்குது. நான் உங்களுக்கு மெடிசன்ஸ்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் அதெல்லாம் கொடுங்க. முக்கியமாக உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் அண்டு
ஜூஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எனர்ஜி ரெஸ்டோர் ஆகும் ஃபிசிக்கலி. அண்ட் மென்டலி சொல்ல போனோன்னா அவங்க ரொம்ப யோசித்து எமோஷ்னலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் சரியான தூக்கம் இல்லாததுனாலையும், அப்புறம் முக்கியமாக சொல்ல போனோன்னா எதையோ நினச்சி யோசித்து அவங்களுக்கு அந்த ஒரு லைக் எப்படி சொல்கிறது, ஒரு ட்ராமா ரிலேட்டடான ஒரு ஆன்சைட்டி சொல்லலாம். அதனாலேயே பார்த்திங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு இதாகிட்டாங்க. மொத்த பாடியும் ஃப்ரீஸ் ஆகி அந்த மாதிரி ஆயிருக்கு. இவங்களோட அந்த ஒரு ஆன்சைட்டி, பேனிக் அட்டாக் அந்த மாதிரி சொல்லுவோம் சார். அது அவங்கள கொஞ்சம் ப்ளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. அண்ட் அவங்க நர்வஸ் சிஸ்டம்லாம் அந்த டைம் ஓவராக ஆக்டிவ் ஆனதுனாலையோ என்னவோ அவங்களுக்கு மொத்த பாடியும் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் அவங்களால அசைய முடியல, ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. ஒரே டைமில் எல்லாமே ஒரே டைம் ஃபங்க்ஷன் ஆகிறப்போ நம்மளால் சுத்தமாக அந்த டைம் தாங்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு இதில் தான் இருந்திருக்காங்க. அண்ட் எமோஷ்னலி அவங்க கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லை எனக்கு தெரிஞ்சு. அவங்க ஸ்டேபிள் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கணும். ஒரு குழந்த மாதிரியான நிலமையில தான் இப்போ அவங்க இருக்காங்க. ரொம்ப வீக்காக தன்னை ஒருத்தவங்க கேர் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேட்டில் இருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்க கூடயே இருக்கணும். கூடயே இருந்து அவங்கள பத்திரமா பார்த்துக்க வச்சு, சாப்பிட வச்சு, தூங்க வச்சு, ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க சீக்கிரமே சரியாயிடுவாங்க சார். நான் மெடிக்கேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். நேரத்துக்கு டேப்லெட் கொடுங்க, நல்லா தூங்க வைங்க. முக்கியமாக இவங்களுக்கு இன்சோம்னியா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி படி நான் ரெக்கார்ட்ஸில் பார்த்தேன். ஸோ அந்த டேப்லெட் எடுக்காமல் இவங்க தூங்கணும் கொஞ்சம். ஏன்னா அந்த டேப்லெட் எடுக்க தான் அது இன்னும் அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கு. அந்த டேப்லெட் போடாமல் அவங்கள தூங்க வைங்க, நல்லா அவங்கள சாப்பிட வைங்க சார். சரியாயிடுவாங்க, கண்டிப்பாக சரியாயிடுவாங்க. 3 to 4 டேஸ்லேயே அவங்க நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா சரியாயிடுவாங்க சார் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. அவரும் ஹெட்டை நோட் பண்ணதுக்கப்புறமா அவங்க வெளியே போகிறாங்க. ராக்கியும் அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ உள்ளே கிளார் தான் வரா. ஒரு மாதிரி கொஞ்சம் பயந்துக்கிட்டே வரா. ஏன்னா அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குது. அதை அவள் நினச்சிட்டு கவலைப்பட்டுட்டே உள்ளே வரும்போது நம்ம ஜேகே அவளை பார்த்து முறைச்சிட்ருக்காரு. அவள் அப்படியே கல்ப் பண்ணிவிட்டு தலையை குனிஞ்ச மாதிரி தான் நிற்கிறா. இங்கே சீனை கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நம்ம வந்தோம் அப்படின்னா நம்ம பிளாக் பிங்க் கேர்ள்ஸ் அவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் அங்கே பேசிகிட்ருக்காங்க. நேற்று என்ன மாதிரி ஆச்சுல்ல பா, நேற்று அப்படியே ஒரு ட்ராமாவில் இருந்த மாதிரி இருந்ததுடி எனக்கு, ஏதோ சீரியலில் இருந்த மாதிரி. அக்காக்காரி அந்த கிளிப்பாலாம் தங்கச்சி நீ சொத்தை வேணான்னு மூஞ்ச தூக்கி எறிவாலாம். அந்த டைமில் சில்லறையை சிதற விட்ட மூமெண்ட்டு. ஆனால் அந்த பொண்ணுக்கு தைரியம் தான், அவ்வளோ சொத்து இருக்குது, எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போது அப்போ லூனா சொல்கிறா, என்ன தைரியத்தில் அவள் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்கள்லாம்? வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக ஜங்குக்கு இப்போ கூட இருக்கனால ஏகப்பட்ட சொத்து இருக்குது. அவளை கம்பேர் பண்ணும்போது ஜங்குக்கெலாம் எவ்வளோ சொத்து இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ தட் கண்டிப்பாக அந்த நம்பிக்கையில் தான் மேடம் விட்டுருப்பாங்க. எனக்கு தெரியும், பையனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அந்த பொண்ணு கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாள். அவளோட ஓல்ட் ஃப்ரெண்டாக இருக்கனால அவள் எப்படிலாம் யோசிப்பான்னு எனக்கு தெரியும். இப்போது அவள் இவ்வளோ தைரியமாக தன்னோட அசட் எல்லாத்தையுமே அவங்க அப்பா பேரில் இருக்குன்னு ஒரே காரணத்துக்கு அவள் குத்தி காமிச்சதுனால குத்துருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அவள் சும்மா இருக்க மாட்டாள். அடுத்து அவள் கண்டிப்பாக ஜங்குக்கோட சொத்து மேலே தான் கை வைப்பான். நீங்கள் பாருங்கள், நான் எழுதி தரேன் அப்படின்ற மாதிரி லூனா சொன்னோன்னே இவங்கெல்லாம் அப்படியே பார்க்குறாங்க, ஒரு மாதிரியாக சீரியஸாக பார்க்குறாங்க. ஏப்பா நான் உண்மையை தான்ப்பா சொல்கிறேன், அவள் ஓல்டு ஃப்ரெண்டு எனக்கு தெரியாதா? ஐம் ஹர் எக்ஸ் ஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ தட் எனக்கு நல்லா தெரியும் அவளை பற்றி. உங்கள் எல்லாரை விட சரி, ஏன் அந்த ஜங்குக்கூடவே சரி, எனக்கு அவளை பற்றி நல்லா தெரியும். அப்போது உனக்கு அவளை பற்றி தெரிஞ்சிருக்கு, அவள் தான் ஷர்மாவோட அடாப்டட் டாட்டர்னு அதுவும் தெரிஞ்சிருக்கு அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்டு நக்கலாக கேட்குறாங்க. அவள் ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கா. சும்மா எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருக்காத. உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா லூனா? ஷோராக கண்டிப்பாக இது மாறும். எப்போ தெரியுமா? ஜங்குக்கு எப்போ அவளை டோட்டலாக ஜியோன் வேணாம், தான் ஆசைப்பட்ட தனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஒய்ஃபாக மாற்றணும். இப்போ இது எல்லாமே சேஞ்ச் ஆகும். த ஹோல் சர்க்கிள் இப்போ சொல்லுவோமே ஒரு செயின், அது எப்போ ப்ரோக் ஆகுதோ அதுக்கப்புறம் ஜங்குக்கோட பவர், ஜங்குக்கோட கேம் எல்லாருக்கும் புரியும். எங்கள் ஜங்குக்கை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. லூனா அப்படியே ஐஸை ரோல் பண்ணிவிட்டு எனக்கும் தான் தெரியும், ஆனால் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக நான் வயனை ஜங்குக்கூட சேர விடவே மாட்டேன். என்னைக்காக இருந்தாலும் ஜங்குக் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி அவள் பேசிகிட்ருக்கா. இவங்கெல்லாம் அவளை பார்த்துட்ருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா நம்ம தனிஷ்கா அவங்க இருக்காங்களே, இந்தியாவுக்கு வந்துட்டோன்னா தனிஷ்கா என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, அவங்க வீட்டில் இந்த மாதிரி சண்டையாக இருக்கும் அதெல்லாம் இருக்கும்ல, அவங்க அப்படியே ரூமில் தான் உட்காந்துட்டு இதை பற்றி நினச்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தன்னை விட்டுட்டு தான் ஃபேமிலி ஒரு பொண்ணு, அதாவது அடாப்டடான ஒரு டாட்டருக்காக இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சி ஒரு மாதிரி
ஓரத்தில் உட்காந்து அழுதுட்ருக்காங்க ரொம்ப. ஏன் நீ ஆஃப்டர் ஆல் ஒரு அடாப்ட் டாட்டர், உனக்கு என் ஃபேமிலி, என் புருஷன் எல்லோரும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் நான் இதை ஏற்றுக்கவே முடியாது என்னால். கண்டிப்பாக உனக்கு எப்பயுமே என் அப்பாவோட பேர் கிடைக்கக்கூடாது. இது நாள் வரைக்கும் நான் என் அப்பாவோட பேர், என் அப்பாவோட திங்ஸ் எதையுமே ஷேர் பண்ணது கிடையாது. அந்த பேரை நீ எடுத்ததே எனக்கு பிடிக்கல. ஆனால் நீ இப்போது என் ஃபேமிலியவே எனக்கு அகென்ஸ்டாக திருப்பி விட்டல. கண்டிப்பாக உனக்கு அந்த நிம்மதியான வாழ்க்கையை நான் கொடுக்க விட மாட்டேன்டி, விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி அழுதுட்டு கோவமாக இருக்காங்க. அப்போ டோர் நாக்கிங் சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தா அவங்க சித்திக்காரி தான் உள்ளே வரா. உள்ளே கதவை சாத்திட்டு அப்படியே வரா. பொறுமையாக வந்துட்டு, தனிஷ்கா உன்னை இப்படி அடி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. ஆனால் தனிஷ்கா அவங்ககிட்ட எதுவுமே பேசலை. இதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், பாத்தியா உன் புருஷன் என் புருஷன் எல்லாம் அவ பின்னாடியே போகிறாங்க. நீ முன்னாடியே இதை சுதாரிச்சுட்டு அவளை வீட்டு பக்கமே வராமல் விட்டுருந்தனா இவ்வளோ தூரம் ஆயிருக்குமா? உன் அப்பாவோட சொத்தெல்லாம் அவள் எடுத்துகிட்டு போயிருப்பாளா? இப்போ என்னமோ நல்லவ மாதிரி அவள் தூக்கி உனக்கு கொடுக்குற இடத்துல அவள் இருக்காளாம். ஆனால் நீ தானே கொடுக்கணும் நியாயமாக பார்த்தா. இந்த சொத்து எல்லாத்துக்கும் நீ தானம்மா மாறானி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டுட்டுருக்குது அந்த பொம்பளை. நம்ம தனிஷ்கானா எதுவுமே பேசல, ரொம்ப கோவமாக இருக்காங்க. இதுக்கு நீ சும்மா விடக்கூடாது தனிஷ்கா. அவள் அங்கே அவன் கூட டூயட் பாடுறதுக்கு உங்கள் எல்லாத்தையும் எப்படி உன்னை இவங்க எல்லாருக்கிட்டேருந்து பிரிச்சிட்டா. அந்த பொம்பளை சும்மாவே விடாத தனிஷ்கா. எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன் என்னோட பொண்ணு மாதிரி உன்னை பார்த்தேன், ஆனால் பாரு, ஆனால் அவள் எப்படி இருக்கா பாரு. இதுக்காக தான் நான் அவளை வெறுத்து ஒதுக்குனேன். என் பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்திட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சீக்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு ஒரு மாதிரி அழுதுட்ருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு ஃபேக்கான டிஎஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் தனிஷ்காவுக்கு எதுவுமே தெரில. அவங்க தனிஷ்காவை வந்து தூண்டி விடுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சும்மா விடாத தனிஷ்கா. அவளோட கம்பெனியை அவள் முன்னாடியே எடுத்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வச்சு, உன் அப்பா கம்பெனி உன் அப்பாவோட பேரில் தான் அவன் மேலே வந்தானு அவள் இமேஜை டேமேஜ் பண்ணி அந்த கம்பெனி நீ எடுத்துக்கோ. அதை நீ விடவே விடாத. உன் அப்பாவோட கம்பெனியும் எப்படியாவது அடித்து பிடுங்கிரு. எதுவுமே அவங்கக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்களாம் வேணா இருந்தாலும் தூக்கி போட்டு போனா அவள் அங்கே போய் எப்படி நல்லா இருக்கான்னு பார்க்குறேன். நல்லாவே இருக்க மாட்டா அவள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஒரு மாதிரியாக அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. தனிஷ்கா அப்படியே கோவமாக இருந்துக்கிட்டு அவங்க பேசுகிற வேர்ட்ஸ் எல்லாமே உங்களோட ரேஜ் அந்த ஒரு ஆங்கருக்கு வந்து ஃபியூவல் பண்ணுற மாதிரி இருக்குது, ஏற்றி விடுற மாதிரி இருக்குது. அவங்க அப்படியே கடுப்பில் அவங்க உட்காந்துருக்காங்க. அவங்க 2 பேருமே அந்த ரூமில் அப்படியே உட்காந்து அந்த பொம்பளை பேசிட்டே இருக்குது. இவங்க அப்படியே சைலண்ட்டாக அந்த ரேஜில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அப்படியே அந்த சைட் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தால் கிளார் வெளியே வரா. அந்த வயன் ஜங்குக்கு இருந்தாங்களா அந்த ரூம் விட்டு அவள் வெளியே வரா. அவள் கனெல்லாம் ஃபுல்லாக அழுது வீங்கி போய் அந்த மாதிரி தான் இருக்கா. அவள் வெளியே வந்தோடனே சோமி பிடிச்சி கேட்குறா, கிளார் என்னாச்சு கிளார், ஏன் அழுத்திட்டுருக்கீங்க? என்ன சொன்னாங்க டாக்டர், ஏதாவது சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பட் வந்து கிளார் எதுவுமே பேசலை. ராக்கி வெளியே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அமைதியாக அவன் பார்த்துட்ருக்கான், எதுவுமே பேசலை. அதுக்கப்புறம் அவனுக்கு ஏதோ ஒரு கால் வருது, அட்டன் பண்ணுறான். ஹலோ, சரி இப்போ நான் போய் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோர்கிட்ட போய் டோரை நாக் பண்ணுறான். உள்ளே வர சொல்லி சவுண்ட் கேட்குது. உள்ளே போயிட்டு, அண்ணா நீங்கள் கேட்ட மாதிரி அவங்க வந்துட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த ரூம்குள்ளே யாருமே வரக்கூடாது. சென்னை தவிர இந்த ரூம்குள்ளே யாராவது வந்தாங்கன்னா எனக்கு இம்மீடியட்டாக சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ராக்கியும் ஹெட்டை நோட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே போகிறான். வெளியே போயிட்டு அங்கே இருக்க காட்ஸ்கிட்டேயும் வந்துட்டு அதே தான் சொல்கிறான், இங்கே வந்து யாருமே இந்த ரூம்குள்ளே வரக்கூடாது, ஜங்கோக்கு அவரை தவிர்த்துட்டு யாருக்குமே இந்த ரூம்குள்ளே அலோடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். காட்ஸும் வந்துட்டு ஹெட்டை நோட் பண்ணிவிட்டு அவங்க குடிஞ்ச மாதிரியே தான் இருக்காங்க. அந்த டோர்கிட்டே தான் நிற்கிறாங்க. கிளேர், சோமி, ஆனி அவங்களாம் இருக்காங்களா, அவங்க 3 பேர் வராங்க. வந்துட்டு அவங்களும் உள்ளே போகணும்ல, அதுக்காக கேட்குறாங்க. ராக்கி என்ன சொல்கிறீங்க நீங்கள், நாங்கள் உள்ளே போக வேணாமா, எங்களுக்கும் அண்ணியை பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சோமி கேட்கும் போது, அண்ணா வந்துட்டு யாரையுமே உள்ளே விடக்கூடாதுன்ட்டாரு சோமி. என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கும் உள்ளே போக அலோட் கிடையாது, அண்ணா மட்டும்தான் உள்ளே இருப்பார். அதுக்குன்னு அண்ணி எப்படி தனியாக அண்ணன் கூட மட்டும்? அண்ணாலாம் நல்லா தான் பார்த்துப்பாரு. சரி சரி இதை ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, டாக்டர் என்ன சொன்னாங்க அண்ணி, ஆல்ரைட் தானே, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டோடனே ராக்கி வந்து அப்படியே பார்த்துட்டு, பிரச்சனைலாம் இல்லை, அவங்க வீக்காக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். தேங்க் காட். இப்போது எப்படி நாங்கள் அண்ணியை பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றோம், ஏன் இப்படி பண்ணுறாங்க அண்ணா, ஒரே ஒரு தடவை மட்டும் உள்ளே விட சொல்லலாம் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னோன்னே ராக்கி வந்து அண்ணா மட்டும்தான் அண்ணி கூட இருப்பேன், வேறு யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஸ்ட்ரிக்டாக. என்னால் ஒன்றும் பண்ண முடியாது சோமி. இல்லை ராக்கி, சொல்லிட்டேன் சோமி, அவ்வளோதான்
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராக்கி அங்கேருந்து போயிடுறான். இவங்க 3 பேருக்கு அங்கே கஷ்டமாக இருக்குது. கிளாருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. அவங்க 3 பேரும் அதுக்கப்புறம் அவங்க ஓரமாக போயிடுறாங்க. ஏன்னா அங்கே காட்ஸ் யாரையுமே உள்ளேயும் விட மாட்டேன்றாங்க. காட்ஸ் அங்கே வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. மேரி வந்துட்டு கீழே அங்கே அப்போ தான் வராங்க. வெளியே எங்கேயோ போயிருப்பாங்க போல். ஸோ அவங்க அப்படியே உள்ளே வந்துட்டு, என்ன இது வீடு இவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது, எப்பயும் சைலண்ட்டாக இருக்கிறது தான், எங்கே என் மருமக நல்லா தூங்கிட்டு இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே மேலே தான் வந்துட்டுருக்காங்க. மேலே வந்து பார்த்தா காட்ஸ் உள்ளே விட மாட்டேன்றாங்க. அப்போ ராக்கி வரான். ராக்கியை பார்த்துட்டு கேட்குறாங்க, ஏய் ராக்கி என்னது இது அப்படின்னு கேட்டோடனே ராக்கி அவங்கள பார்த்துட்டு, அண்ணா தான் யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஒன்னொன்னு வேறு வேலை இல்லையா, அவன் உள்ளே மட்டும் உட்காந்துக்கிறான், நாங்களாம் ஏன் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க கொஞ்சம் சத்தம் போட்டு பேசவுமே ராக்கி வந்துட்டு, பார்த்து பேசுங்க, அண்ணா வெளியே வந்துட்டாருன்னா பிரச்சனை ஆகிடும். என்னடா பிரச்சனை ஆகிடும், உங்கள் இஷ்டத்துக்கு ரூல்ஸ் வச்சுக்கிட்டு இருப்பீங்களா, அது என்ன காட்ஸை முன்னாடி ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிட்டு உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம், அவன் என்ன அப்படி என்ன கிடக்காங்க, நான் உள்ளே போகணும், என்னை உள்ளே போவிடு அப்படின்னு சொல்லி பேசிட்டு கத்திக்கிட்டே இருக்கா. அப்போ அங்கே டோரை ஃபியூரியஸாக நம்ம ஜங்குக்கு தான் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வராரு. அவரை பார்த்தோன்னே கப் சிப்புன்னு ஆயிடுறாங்க. ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியாதா அப்படின்னு கேட்டோடனே அவங்க அப்படியே கல்ப் பண்ணிட்டு நிற்கிறாங்க. இந்த ரூம்குள்ளே என்ன தவிர வேறு யாரும் வரக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அவங்க வந்துட்டு ஸ்லைட்டாக ஹெட்டை மட்டும் நோட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் சவுண்டு போட்டுக்கிட்டு ஏதாவது பேசிகிட்டு இருந்தீங்க இந்த வீட்டில், எல்லாரையும் புதைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிறாரு. மேரிக்கு வந்து ஒரு மாதிரியாக வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ராக்கியும் அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கான். இதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். மேரிக்கு அங்கே கோவமாக வருது. அப்படி என்ன உள்ளே 2 பேரும் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவன் யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி ஒரு கடுப்பில் அவங்க அப்படியே முறைச்சிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக இதுக்கு நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. கீழே போயிடுறாங்க. இங்கே நம்ம சோமி, ஆனி, கிளார் அவங்கெல்லாம் ரூமில் இருக்காங்க. சோமியோட ரூமில் தான். சோமி அப்படியே அழுதுகிட்டே ஃபீல் பண்ணிகிட்டே கேட்குறா, கிளார் என்னாச்சு, நீங்களாவது சொல்லுங்களேன், எதுக்காக நீங்கள் உள்ளே போனீங்க, அழுதுகிட்டே வெளியே வந்தீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டுகிட்டே இருக்கா. பட் கிளார் எதுவுமே சொல்ல மாட்றாங்க. ஆனியும் கேட்குறாங்க, சொல்லுங்கள் என்னாச்சு மேம்க்கு, ஏதாவது சொன்னாங்களா உங்ககிட்ட, டாக்டர் வேறு ஏதாவது, இல்லை சார் ஏதாவது சொன்னாரா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே இல்லைன்ற மாதிரி நம்ம கிளார் வந்து ஹெட்டை ஷூக் பண்ணுறாங்க. என்னாச்சு சொல்லுங்கள் கிளார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் உங்கள் ரூமில் ஜங்குக் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறது, உங்களை வந்து ஃப்ரெஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு. லைக் வந்துட்டு உங்களுக்கு ஹாட் பாத் எடுத்து அந்த மாதிரி வைப்போம் இல்லையா, அந்த துணியில் வச்சு இது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பாடி வாஷ் பண்ணுறது பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு நைட் வேர் மாதிரி ஒரு கேஷுவலான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து படுக்க வச்சுட்டு உங்களை பத்திரமா பார்த்துக்கிறாரு. ஒரு குழந்த மாதிரி தான் பார்த்துக்கிறாரு. நீங்கள் வந்து இதெல்லாம் ஆஃப் கான்ஷியஸில் அப்படியே தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்கோக் அப்படியே உங்கள் கூடயே இருந்து உங்களை பார்த்துட்டு அப்படியே பேசுகிறாரு. ஒயன், எனக்கு தெரியும் உனக்கு நான் பேசுகிறது எல்லாமே கேட்கணும், அதனால தான் சொல்கிறேன், நீ எல்லாத்தையும் விட்டுரு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அவ்வளோதான், உனக்கு அந்த பாஸ்ட் இனிமேல் வேணாம், புரிஞ்சுதா, கேட்டிருக்கோன்னு நம்புகிறேன். பாஸ்ட்டை விட்டுட்டு ஃப்யூச்சரை நோக்கி வா. உன் ஃப்யூச்சர் இனிமேல் நான் மட்டும்தான். உனக்கு இது தெரியும் தானே, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. எனக்கு தெரியும் உனக்கு என் லவ் எல்லாமே தெரியுது, அதை உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. உன்னோட ஈகோ, நீ அந்த குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பல்ல, அப்பா அப்பான்னு நேற்று நீ சொல்லும் போதே தெரிஞ்சிச்சுடி ஷர்மா மேலே எவ்வளோ உயிரை வச்சுருந்தேன்னு. அது கேட்கும் போது எனக்கு அப்படி இருந்துச்சு, அந்த பாசத்தில் 1% எனக்கு உங்ககிட்டேருந்து கிடச்சிருந்தாலும் இந்த உலகத்தையே அப்சைட் டவுன் ஆக்கியிருப்பேன்டி. நான் ஆக்கியிருப்பேன், கண்டிப்பாக ஆக்கியிருப்பேன். அந்த லவ், அந்த பாசம் எவ்வளோ பியூராக இருந்ததுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நேற்று நீ அவ்வளோ சொல்லும் போது அப்படி இருந்தது. சரி, நம்மளை மட்டும் இவள் அப்படி பார்க்க மாட்டாளே அப்படின்ற அந்த ஒரு ஏக்கம். என் லைஃப்பில் நான் இவ்வளோ ஏங்கினது இல்லடி யாருக்காகவுமே. ஏக்கம்னா என்னன்னே தெரியாது. ஆனால் உன்னால், உன்னோட லவ்க்காக ஏங்கி போய் இப்போ பாரு எப்படி இருக்கேன் பாரு. எங்கேயுமே போக முடியல உன்னை விட்டுட்டு. நீ ஏன்டி இப்படி இருக்க? அதான் உனக்கு ஷர்மா விட்டுட்டு போயிட்டான், அதுக்கப்புறம் பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணுன்னு உட்காந்துட்ட. என்ன தான் உன்னோட அது பயாலஜிக்கல் ஃபேமிலி இல்லைனாலும் அந்த குடும்பத்துக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் அவள் எவ்வளோ பேச்சு பேசினா தனிஷ்கா. நான் மன்னிக்கவே மாட்டேன்டி அவளை. இருக்குது, நீ கொஞ்சம் குணமாகணும். அது வரைக்கும் நான் எந்த பக்கமும் போக மாட்டேன் உன்னை விட்டுட்டு. எனக்கு எல்லாத்தையும் விட இப்போ என் கண் முன்னாடி நீ மட்டும்தான் நிற்கிற. உன்னை சரி பண்ணிவிட்டு
அப்புறம் எல்லாருக்கும் நான் வச்சுருக்கேன். யாரையும் சும்மா விட மாட்டேன்டி, நான் சும்மா விட மாட்டேன். அந்த குடும்பத்துக்காக தானே நீ என்னையவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என் காலில் விழுந்த. ஆனால் நீ இப்போது இந்த நிலைமைக்கு ஆளாக இருக்கிறதுக்கு அந்த ஃபேமிலி தானே காரணம். விடவே மாட்டேன் வயன், விடவே மாட்டேன். ஏற்றுக்கவே முன்னாடி என்னால் அந்த குடும்பத்தை காப்பாற்றணுன்னு கல்யாணம் பண்ணிக்கோ என் காலில் வந்து விழுன்னு சொன்னதுக்கு இது நாள் வரைக்கும் எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டேனே. வாடி என்னை வந்து லவ் பண்ணுன்னு சொல்லி கெஞ்சிருக்கேன், கொஞ்சிருக்கேன், அதட்டியிருக்கேன், மிரட்டியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனால் நீ எதுக்குமே அடங்கி போனதே இல்லை. ஆனால் எப்போ அந்த ஃபேமிலி செத்துருவாங்கன்னு தெரிஞ்சதும் அப்போ என் காலில் வந்து விழுந்த பற்றியா, அதுலேயே நல்லா தெரிஞ்சுது என் பொண்டாட்டிக்கு இந்த பணம், பதவி, பவர் எல்லாத்தையும் விட அவள் குடும்பன்றது எவ்வளோ முக்கியன்றது எனக்கு அப்போயே தெரிஞ்சிருச்சு. உன்னை பற்றி தெரியும் எனக்கு. நீ என்னதான் ஒரு பணம் அதை சம்பாதிக்கணும், ஒரு பெரிய இடத்துல நிற்கணும் அப்படின்ற அந்த ஒரு இது இருந்தாலும் எப்பயுமே உன்னோட ஃபேமிலி, உன்னோட பாசம் மாறினதில்லை. எனக்கு அது நல்லாவே தெரியும்டி. என் பொண்டாட்டி அவ்வளோ அவ்வளோ பாசமானவ, ரொம்ப ரொம்ப பாசமானவ. அந்த பாசத்தில் 1% எனக்கு கிடச்சிருந்ததுன்னா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? நேற்று நீ சொல்லும் போதெல்லாம் அப்படி இருந்தது. இதே நீ முன்னாடியேடி, ரொம்ப முன்னாடி என்கிட்ட வந்திருக்கணும், என் கண்ணில் மாட்டியிருக்கணும். அப்படி மாட்டியிருந்தா ஷர்மாவோட உன்னை பத்திரமா பார்த்துட்டு இருந்திருப்பேன். அந்த ஆள் உனக்கு பாசத்தை கொடுத்துட்டான். அந்த பாசத்துக்காக ஏங்கி ஏங்கி என் பொண்டாட்டி இப்போ இந்த நிலமையில இருக்கா. உனக்கு இனிமேல் அந்த ஷர்மா பாசம்லாம் வேணாண்டி. அந்த ஆள் என்ன உனக்கு கொஞ்ச நாள் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டு மேலே போயிட்டான். அதுக்கு அந்த ஆளோட மொத்த குடும்பமும் உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கு. உனக்கு இனி அந்த அப்பா பாசம், அந்த ஷர்மான்ற பாசமே தேவையில்லை. இனி புருஷனோட பாசம் எப்படி இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோ, போதும். இதுக்கப்புறம் உனக்கு நான் மட்டும் இருக்க வயன், வேறு யாரும் வேணாம். இந்த ஷர்மாவோட ஃபேமிலி, அந்த வயன் ஷர்மா எதுவுமே உனக்கு வேணாம். இந்த ஜியோன் வயன், இந்த ஜியோன் ஜங்குக், இந்த ஜியோன் ஜங்கூம், இந்த ஜியோன் ஜேவு, இவங்கெல்லாம் மட்டும் உனக்கு போதும். நாங்கள் மட்டும் போதும் வயன் உனக்கு. உனக்கு நான், என் புள்ள, என் பொண்ணு, நாங்கள் 3 பேர் மட்டுமே உனக்கு போதும். வேறு யாருமே வேணாம். அந்த ஷர்மா அவங்க எல்லாரை விட நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். என் புள்ள, என் பொண்ணு, என் பசங்களும் நல்லா பார்த்துப்போம். வேறு என்ன வேணும் உனக்கு? உனக்கு இப்போ தேவை எல்லாமே பணமோ, பவரோ, ரிவெஞ்சோ எதுவும் இல்லை. அந்த பாசம் தானே, அதை நான் மட்டுமே உனக்கு லைஃப் ஃபுல்லாக தரேன். நீ என்னை கொடுக்க விடலைனாலும் பரவாயில்லடி, நானே உன்னை பார்த்துக்கிறேன்டி. எப்படியாவது கொடுத்து உன்னை நான் சமாளிச்சுப்பேன். எனக்கு நீ மட்டும் இருந்தால் போதும். ஆனால் இந்த வயன் ஷர்மா, இந்த பிஸ்னஸ் எதுவுமே உனக்கு வேணாம். போதும், நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இதுக்கப்புறம் என்னோடய ஒய்ஃபாக உன்னை அழகாக பார்த்துக்கணும், உன்னை அப்படியே தாங்கணும்டி. எனக்கு அதுதான் மனசு பூரா இருக்குது. என் பொண்டாட்டியை இதுக்கப்புறமாவது நல்லா பார்த்துக்கணும். நீ கண்டவன் கையில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. போயும் அந்த குடும்பத்துக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு நன்றி கெட்ட நாய்ங்க எப்படி பண்ணிட்டாங்க பார்த்தல. நான் சும்மா விட மாட்டேடி செல்லம். உனக்கு தான் தெரியுமே, மாமா வந்தா யாருமே உங்கள் உயிரோடு இருக்க முடியாது, எரிச்சு சாம்பல் ஆக்கியிருப்பேன். என்ன பண்ணுறது? இப்போது என் கண்ணுக்கு வேறு எதுவுமே முக்கியமாக தெரில. என் பொண்டாட்டி தான் முக்கியமாக தெரியுறா. என் பொண்டாட்டியோட ஹெல்த்து, இதுதான் எனக்கு இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது. என் பொண்டாட்டியை இப்போ நான் குழந்த மாதிரி பார்த்துக்கணும். என் குழந்த மாதிரி பத்திரமா தாலாட்டி உன்னை அப்படியே பத்திரமா பார்த்துக்கணும். நான் பார்த்துக்கிறேன்டி உன்னைய. நீ என்னோடய வயனா மட்டும் இரு, போதும். சொன்னதில்ல நேற்று சியோன் வயன்னு என் புருஷன் என்னை விட மாட்டான்டான்னு சொன்ன பத்தியா? அப்படி இருந்ததுடி வயன் எனக்கு. அப்படி இருந்தது எனக்கு. அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுன்னா, என்னை வந்து உன் புருஷனை ஆக்கிட்ட. நீ மனசார நினச்சி சொன்னியா இல்லையா தெரில, ஆனால் உன் வாயால் சொன்ன பத்தியா? அப்படி இருந்தது. உன் புருஷன்றது எனக்கு அடையாளம் எல்லாத்தையும் தாண்டி எனக்கு அப்படி இருந்ததுடி. என் உலகத்துலேயே நான் தான் சந்தோஷமாக இருந்த மாதிரி இருந்தது. நான் உன் புருஷன் நீ சொல்லும் போது அவ்வளோ சுகமாக இருந்தது. என் லைஃப்பில் நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்ததே கிடையாது. சியோன் வயன் நான் என் புருஷனை விட மாட்டான்டான்னு சொன்ன பற்றியா? அந்த வார்த்தையே போதும்டி எனக்கு. அந்த வார்த்தையே போதும். லைஃப் ஃபுல்லாக அந்த வார்த்தையை நான் காப்பாற்றுவேன். அந்த ஷர்மா ஃபேமிலி மாதிரிலாம் நான் கிடையாது.
அவங்களோட கம்பேர் பண்ணுற அளவுக்கும் கிடையாது. இந்த ஜியோன் ஜங்கோக் எப்படிப்பட்ட ஆள்னு உனக்கு நல்லாவே தெரியும். இது நாள் வரைக்கும் உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அப்படி தான் இப்போ இருப்பேன். உன்னை எப்பயுமே யாருக்காவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். உனக்கு நல்லாவே தெரியும். நீ சீக்கிரம் சரியாயிடுவேன் எனக்காக. நீ சரியாயிட்டு வந்து நீ என்ன பார்த்துக்கோ, நான் இப்போ உன்னை பார்த்துக்கிறேன், நீ என்ன பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்ருக்காரு உங்ககிட்ட ஃபுல்லாகவே. நீங்கள் ஆஃப் கான்ஷியஸில் எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்கீங்க. அவர் உங்கள் ஹேண்டை க்ரிப்பாக தான் பிடிச்சிருக்காரு. நீங்களும் அவரோட ஹேண்டை வந்து க்ரிப்பாக பிடிச்ச மாதிரி தான் இருக்குது, இன்டர்வெயின் பண்ண மாதிரி தான். அவர் அப்படியே உங்களுக்கு தட்டி கொடுத்துட்டு உங்கள் ஹேர்லாம் வந்து கேரஸ் பண்ணிட்டு உங்கள் கூடயே தான் படுத்திருக்காரு. ஒரு டைம் ஸ்கிப் பண்ணிக்கலாமா? ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கழித்து நீங்கள் பொறுமையாக உங்கள் ஐஸை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களுக்கு ரொம்பவே வந்து அந்த ஐஸ் ஓப்பன் பண்ணும்போது அந்த எரியும் பார்த்தீங்களா கண்ணில், ஐலிட்லாம் அந்த மாதிரி எரியுது. அது முடியாமல் நீங்கள் அப்படியே பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களுக்கு பக்கத்தில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வார்மாக ஃபீல் ஆகுது. திரும்பி பார்க்குறீங்க உங்கள் கழுத்தை மட்டும். திரும்பி பார்த்தா ஜங்குக் தான் உங்கள் பக்கத்தில் படுத்து தூங்கிட்டுருக்காரு. உங்கள் மேலே அப்படியே ஹேண்டை வச்சு உங்கள் ஸ்டொமக் மேலே ஹேண்ட் வச்சு அப்படியே தட்டி குத்துக்கிட்டே தூங்குறாரு தூக்கத்துலேயும். நீங்கள் அப்படியே அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க. கிட்ட இருக்கார் அவர் உங்கள் கிட்ட. அப்படியே அவர் ஃபேஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. அவர் பேசின எல்லாமே உங்களுக்கு ஆஃப் கான்ஷியஸில் கேட்டிருக்கோம்ல, அதை பற்றிலாம் அப்படியே யோசிச்சுட்டு அவர் அப்படியே பார்த்துட்டே தான் படுத்திருக்கீங்க. சரி நம்ம எந்திரிக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கையை வந்து ஊன்றீங்க. அந்த பெட்டில் ட்ரிப்ஸ் போட்ட கையோட தெரியாமல் ஊனிடுறீங்க. அது ஒரு மாதிரி உங்களுக்கு வலி கொடுத்துருது. நீடில் இருக்கும்ல உள்ள, அது வலி கொடுத்தோன்னே ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்குறீங்க. அவுச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. அந்த சவுண்ட் கேட்டு ஜங்குக் பதறி எந்திச்சு பார்க்குறாரு. இவன் என்னடியாச்சு ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கையை தான் பார்க்குறாரு. உடனே என்னை எழுப்பியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ தெரியாமல் தூங்கிட்டேண்டியமோ அப்படின்னு சொல்லி போய் வேகமாக காட்டன் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீடில் எடுத்து அதை வந்து அவர் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஒரு டேப் மாதிரி ஒன்று போட்டு விடுறாரு. ஒயிட் டேப் இருக்கும்ல, பஞ்சு வச்சு போட்டு விடுறாரு. நீங்கள் அப்படியே அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க. என்ன வேணும், எதுக்காக எழுந்திரிச்ச? நீங்கள் எதுவுமே பேசல, சைலண்ட்டாக அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க. உன்னை தாண்டி கேட்குறேன், என்ன வேணும், பசிக்குதா? எதுவுமே நீங்கள் பேச மாட்டேறீங்க. சரி வா அப்படின்னு சொல்லி உங்கள் ஹிப்பை பிடிச்சி ஒரு குழந்தைய தூக்கி உட்கார வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு பின்னாடி பில்லோ வச்சு அந்த ஹெட்போர்டில் உங்களை சாஞ்சி உட்கார வைக்கிற மாதிரி தூக்கி உட்கார வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க. இரு உனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணும் தானே, வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வெளியே போகிறாரு. நீங்கள் அப்படியே உட்காந்து பார்த்து யோசிச்சுட்டே இருக்கீங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறது எதுவுமே ப்ராசஸ் பண்ண முடியல உங்களால். ரொம்ப வீக்காக ஃபீல் ஆகுது. பாடி ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி அடித்து போட்ட மாதிரி வலிக்குது. நீங்கள் அப்படியே உட்காந்து தான் இருக்கீங்க. அந்த கையும் பார்க்குறீங்க, அவர் போட்டார் இல்லையா அந்த டேப்பு காட்டன் வச்சு, அதையும் பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்தையும் பார்க்குறீங்க. அவர் படுத்து அந்த இடத்தையும் பார்த்துட்டு உங்கள் பெட்ஷீட்டை வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டுருக்கிறீங்க. நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வந்து பார்க்குறீங்க. நம்ம இந்த ட்ரெஸ்ஸை போடல, முன்னாடி ஷர்ட்டு தானே போட்டிருந்தோம், இப்போ இப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு உங்கள் பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா அது நைட் வியர் இல்லையா, அதனால் லைக் எப்படி சொல்கிறது, உங்களோட நீஸ் வரைக்கும் தான் அந்த ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி இருக்கும் நைட் வியரில். மேலே வந்து ஒரு ஷர்ட்டு தான் போட்டிருப்போம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கவர் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க சாஞ்சு. ஒரு மாதிரி கேராக இருக்குது உங்களுக்கு. போயிட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஜங்குக் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுறாரு. எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் அந்த ஒரு டேபிளில் வச்சுட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி தான் கொடுக்குறாரு, ஒரு வார்மான ஒரு வாட்டர் தான். நீங்கள் அப்படியே அவரே தான் பார்க்குறீங்க. அவர் எடுத்துகிட்டு வந்து அவரே உங்களுக்கு ஃபீட் பண்ண வராரு. நீங்கள் வந்து வேணான்ற மாதிரி சொல்லி அதை வாங்கலான்னு போகிறீங்க. அதே ட்ரிப்ஸ் கையோடே போகிறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்து முறைச்சிட்டு, நான் தான் பண்ணுறேன்ல ஒழுங்காக குடி அப்படின்னு சொல்லி மிரட்டி உங்களை குடிக்க வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவர் கை வச்சு உங்களுக்கு தண்ணி கொடுக்குறாரு. அந்த கை மேலே உங்கள் கையை வச்சுட்டு நீங்கள் அப்படியே குடிக்கிறீங்க பொறுமையாக அவரை பார்த்துக்கிட்டே. அவரும் உங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஜூஸ் கொடுக்குறாரு. ஒரு லெவலுக்கு மட்டும் ஜூஸ் கொடுத்துட்டு ஒரு எனர்ஜிக்காக கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து வாஷ்ரூம் போகணுமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்து எதுவுமே பேசாமல் இருக்கீங்க, உங்களால் சொல்ல முடியல. வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ப்ரைடல் ஸ்டைல் அப்படியே தூக்குறாரு. உங்களுக்கு ரொம்பவே ஒரு மாதிரியாக எம்பாரசிங்காக இருக்குது அந்த மொமெண்ட்டு. நீங்கள் எதுவுமே பேசல. அவர் உங்களை அப்படியே பொறுமையாக தூக்கிட்டு பாத்ரூம்குள்ளே போகிறாரு. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு அவரோட ஷர்ட்டை வந்து பிடிக்கிறீங்க க்ரிப்பாக, வேணான்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவர் உங்களை பாத்ரூம்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாரு, உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு. நீங்கள் இன்னும் அவரோட ஆர்ம்ஸில் தான் இருக்கீங்க. அவர் அப்படியே உங்களை பொறுமையாக இறக்கி விடுறாரு. இறக்கி விட்டு அந்த டைல்ஸோட சப்போர்ட்டோட நீங்கள் நிற்கிறீங்க. அவர் அங்கேருந்து போகவே மாட்டுறாரு, உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நான் பார்த்துக்கிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீக்காக சொல்கிறீங்க அந்த டைல்ஸில் உங்களுடைய ஹேண்ட் வச்சு, அந்த சைடு இருக்கும் இல்லையா வால், அதில் வந்து உங்கள் ஹேண்ட் வச்சுட்டு நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை பரவாயில்ல நான் கூடயே இருக்கேன், விழுந்துட்டேனா என்ன பண்ணுறது அப்படின்றாரு. உங்கள் ஃபேஸ்லாம் ரெட் ஆகுது. இல்லை நீங்கள் வெளியே போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயக்கப்பட்டே பேசுகிறீங்க. அவரும் சரி ஓகே, டோர் ஆனால் ஓப்பனில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு போய் வெளியே நிற்கிறாரு, டோர் ஓப்பனில் வச்சுட்டு. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது, எம்பாரசிங்காக இருந்தாலும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சு நிற்கிறீங்க. அந்த நடக்கும் போதே உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கால்லாம் ஒரு மாதிரி ஒரு ட்ரெம்லிங்கான ஒரு ஃபீலு, ரொம்ப நடுக்கமாக இருக்குது, நடக்கவே முடியல. நீங்கள் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கும் போதே கீழே விழுற மாதிரி போகிறீங்க. அந்த சவுண்ட் கேட்டு ஜங்குக்குள்ளே ஓடி வராரு. உள்ளே ஓடி வந்து உங்களை பார்க்குறாரு. ஏய் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னை கூப்பிட மாட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அழகாக பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போகிறாரு. உங்களுக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது இந்த டைமு. எப்படி இருந்த சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குலாம் இருக்கும், சிங்கத்தை எப்படி ஆக்கிட்டிங்களேடா அப்படின்னு சொல்லியிருக்கேன் எனக்கே. அந்த சிங்கத்தை அழகாக ஒரு தூக்கிட்டு போயிட்டு அந்த பெட்டில் உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து ஃபுட்டே எடுத்து கொடுக்குறாரு. அவங்க அந்த ஃபுட்டை வந்து பார்த்துட்டு வேணான்ற மாதிரி சொல்கிறாங்க. தப்பாரு, உன்கிட்ட நான் ஆப்ஷன்லாம் கேட்கல, இங்கே நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், புரியுதா? புருஷன் பேச்சை கேட்க பழகுடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி க்யூட்டாக அவங்க மேலே ஒரு சின்ன கோவம் மாதிரி படுற மாதிரி பேசி அந்த அதட்டுவாங்கல்ல, அது மாதிரி அழகாக அதட்டுறாரு. அதட்டிட்டு அப்படியே உங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுறாரு அவரே. நீங்கள் பார்க்குறீங்க, அவரையும் பார்க்குறீங்க, அந்த ஸ்பூனையும் பார்க்குறீங்க. சாப்பிடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவரோட வாய்ஸ் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது. நீங்களும் ஹெட்டை ஸ்லைட்டாக நோட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு ஃபுல்லாக ஃபீட் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொடுத்துட்டு டேப்லெட்டும் கொடுத்துட்டு தண்ணி குடிக்க வச்சுட்டு அகெயின் கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு அகெயின் ஜூஸ் குடிக்க வச்சுட்டு உங்களை அப்படியே பார்த்துக்கிறாரு. எல்லாம் சாப்பிட்டு இப்போ நீங்கள் அந்த ஹெட் போர்டில் சாஞ்ச மாதிரியே தான் உட்காந்துருக்கீங்க, உடனே படுக்கக்கூடாது இல்லை, அதனால் அப்படியே சாஞ்ச மணிக்கே தான் உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்கு உங்கள் கூடயே தான் இருக்கார், எதுவுமே பேச மாட்டார். ரொம்ப அந்த ரூமே சைலண்ட்டாக இருக்குது. ரூம்குள்ளே யாருமே இல்லை. மெய்டு ஒருத்தி இருப்பாள் ஆனி, மேம்ட்டு, அந்த பொண்ணையும் காணோம். நீங்கள் அவளையும் தேடுறீங்க, உங்கள் கிளாரையும் காணோம், நம்ம சோமியும் காணோம், யாருமே இல்லை. இவர் தான் கூடயே இருக்கார். இவர் கூடயே இருக்கனால உங்களுக்கு லைட்டாக நர்வஸ் ஆகுது. அப்படியே தான் உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கார். அவர் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பெட்டு பக்கத்தில் வந்து அவர் உட்காந்துக்கிறாரு. இன்னும் நர்வஸ் ஆகிடுது உங்களுக்கு. அவர் அப்படியே உட்காந்துட்டு வா அப்படின்னு சொல்லி உங்களை வந்து ஹிப் இருக்கும்ல, உங்கள் வேஸ்ட்டை பிடிச்சி அப்படியே அவர்கிட்ட இழுத்து உங்களை அவர் மேலே சாஞ்சிக்க வச்சு அப்படியே தட்டி கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே அவர் மேலே சாஞ்சிட்டு ஒரு மாதிரி வைட் ஐஸில் அப்படியே இருக்கீங்க. உங்களால் நம்பவே முடியல, அப்படியே இருக்கீங்க. அவர் உங்களுக்கு தட்டி கொடுத்துட்டே பேசுகிறாரு. ஸ்வீட் ஹார்ட், எதையோ நினச்சி ரொம்ப குழப்பமாக இருக்க போல், கனவு மாதிரி இருக்கா? இது கனவு இல்லை, நிஜம்தான். நான் தான் உன்னை பார்த்துக்கிறேன், இனி நான் மட்டும்தான் பார்த்துப்பேன் உன்னைய. அதனால் என்னை மட்டும் நம்பு சரியா, என் கூட மட்டும் இரு, வேறு யாரும் வேணாம். அந்த ஆனி, அப்புறம் சோமி, முக்கியமாக கிளார், ராக்கி, யாருமே வேணாம் உனக்கு. நானே போதும்டி, நான் மட்டும் போதும் உனக்கு, போதும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தட்டி குத்துட்டே கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே ஒரு செஸ்ட்டில் தான் அப்படியே வைட் ஐஸில் அப்படியே படுத்துருக்கீங்க நர்வஸாக. சரி நீ எதுவும் பேச வேணாம், நல்லா ரெஸ்ட் எடுப்பியாம். இன்னும் 2 நாளுக்கு நான் தான் இங்கே உன் கூடயே இருந்து பார்த்துப்பேன். மாஃபியா லாட் தான், நிறைய வேலை இருக்கும் தான், ஆனால் ஒய்ஃப் கம்ஸ் ஃபர்ஸ்ட். எப்பயுமே எனக்கு என் பொண்டாட்டி தான் ஃபஸ்ட்டு, மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. உங்கள் சீக்ஸ்லாம் அப்படியே ப்ளஷ் ஆகுது, லைக் வந்து ரெட்டிஷ் ஆகுது அவர் பேச பேச. அப்படியே உங்கள் தலையும் கோதி கொடுத்துட்டே அவர் பேசுகிறாரு. நிறைய பேசிகிட்டே இருக்கார் அவர் உங்ககிட்ட, மனசு விட்டு ரொம்ப பேசுகிறாரு. அழகாக, ரொமான்டிக்காக, அப்புறம் டார்க் ரொமான்டிக்காக, அப்படி எல்லாமே பேசிகிட்டே இருக்கார். அப்போ அவருக்கு கால் வேறு வருது. யார் அதுன்னு பார்த்தா ராக்கி தான். அவர் கால் அட்டன் பண்ணுறாரு. ஹலோ அண்ணா, வெயிட் பண்ணுறாங்க அப்படி சொன்னோன்னே ஜேகேவும் வந்துட்டு சரி வெயிட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரூடாக பேசிட்டு காலை வைக்கிறாரு. உங்ககிட்ட மட்டும் தான் சாஃப்டாக பேசுகிறாரு. நீங்கள் அதெல்லாம் கெட்ட அப்படியே கண்ணை மூடியே தான் இருக்கீங்க. அவரோட செஸ் மேலே எதுவுமே பேசிக்கல, தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறீங்களா என்னன்னு தெரில. அவர் அப்படியே அதை பார்த்துட்டு சரியம்மோ நீங்கள் சமத்தாக படுப்பீங்களாம், என் அழகு பொண்டாட்டி, என் ஸ்வீட் ஹார்ட், என் பப்ளி பேபி, அழகாக படுத்து தூங்குங்கண்ணே, கீழே விழுந்துடக்கூடாது, எதுனாலும் என்னை கூப்பிடணும். 2 நிமிஷம் சரியா, 2 நிமிஷம் தங்கம், உனக்காக தான் போகிறேன், போயிட்டு பேசிவிட்டு உடனே மாமா வந்துடுவேணாம் சரியா, என் செல்லம் இல்லை, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, உடனே மாமா ஓடி வந்துடுறேன் என் தங்கம்
அப்படின்னு சொல்லிட்டு உம்மாவாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போகிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அப்படியே பேன் இருக்கீங்க. சிங்கப்பெண்ணையை வந்து இப்போ பெண் சிங்கம்லேருந்து குட்டி நாய்க்குட்டி மாதிரி உங்களை ஆக்கிட்டார் அவர். ஆக்சுவலாக நீங்கள் அப்படியே தான் படுத்துருக்கீங்க. என்ன தீப் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த டோரை சாத்திட்டு அப்படியே வெளியே போகிறாரு. வெளியே போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸ் எல்லாம் போ பண்ணுறாங்க. சொல்லிட்டு போகிறாரு, இந்த ரூம்குள்ளே என்னை தவிர யாராவது போனாங்க இவ்வளோதான், யாரையும் உள்ள விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் கொடுத்துட்டு போகிறாரு. அவங்களும் ஹெட்டை போ பண்ணி அப்படியே கீழே குஞ்ச மாதிரி தான் இருக்காங்க அவங்க கன்ஸோடையே. அவர் அப்படியே போயிட்டு நடந்து போயிட்டுருக்காரு. அவர் போகிறத வந்துட்டு சோமி, ஆனி, கிளேர் அவங்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க எப்போ ஜங்குக்கு வெளியே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வரதை பார்த்தோன்னே சோமி குடுன்னு ஓடுறான். அவள் ஓடி அவர்கிட்ட போய் பேசுறதுக்குள்ளே ராக்கி முந்திக்கிறான். அவ்வளோதான், இவங்க 3 பேருக்கும் கடுப்பாயிருது. அப்பயும் பேச விடாத மாதிரியே ராக்கி வந்துட்டு அண்ணா இந்த பக்கம்ண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போயிட்டுருக்கான். டேய் என்னடா இவன் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கு சோமிக்கு. சோமி வந்துட்டு இல்லை நம்ம போய் அண்ணாக்கு தெரியாமல் பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. காட்ஸ் விட மாட்டாங்களே. காட்ஸை டைவர்ட்டும் பண்ண முடியாது. அண்ணாட்டே பெர்மிஷன் கேட்கலான்னு பார்த்தா அதையும் கெடுத்து விட்டுட்டான் இவன். அண்ணி எப்படி இருக்காங்கன்னே தெரில, அண்ணியை கண்ணிலே காட்ட மாட்டேன்றாரு. என்ன பண்ணுறதுனே தெரில, இந்த ராக்கி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சோமி அங்கே எல்லாம் டென்ஷன் ஆகிட்ருக்காங்க. அவர் போயிட்டு அந்த லைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியா மாதிரி தான், அது ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஹால் மாதிரி, லைக் ஒரு ரூமுக்குள்ளே ஒரு ஹால் மாதிரி அந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா அவங்களோட மேன்ஷன் ரொம்ப பெரிய மேன்ஷன், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த மேன்ஷனில் எங்கெங்கே நிறைய பிளேசஸ் இருக்குங்கிறதும் தெரியும். நிறைய ரூம் இருக்கும். அதில் ஒரு பர்டிகுலரான ரூமுக்கு தான் ஜங்குக் போகிறாரு. ஜங்குக், ராக்கி பின்னாடி வந்து காட்ஸ் யாருமே வரல. எல்லாருமே குறிப்பிட்ட தூரம் வரையும் நின்றுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களோட பொசிஷனில் செட் ஆயிடுறாங்க. நம்ம ஜங்குக்கும் ராக்கியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. ராக்கி தான் டோரை ஓப்பன் பண்ணி விடுறான். ஜங்குக் அப்படியே உள்ளே போயிட்டு இவங்க 2 பேரும் டோரை சாத்திட்டு என்ன பேசுகிறாங்கன்னு தெரில. இதை வந்து நம்ம சோமி, கிளேர், ஆனி அவங்களாம் பார்க்குறாங்க. இது என்ன ரூம் இதுக்குள்ளே எதுக்கு இவங்க 2 பேரும் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே தான் பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஜங்குக் வேகமாக வந்துடுறாரு வெளியே. ராக்கியும் அப்படியே வெளியே வந்துடுறான். அவங்க 2 பேரும் அப்படியே டென்ஷனாக வராங்க. ஜங்குக்லாம் செம்ம டென்ஷனில் அப்படியே வேர்த்து கொட்டி ஒரு மாதிரி கோவத்தில் நடந்து வந்துட்டுருக்காரு ஃப்யூரியஸாக. இப்போ போய் சோமி போய் கேட்டாங்க, நாங்கள் அண்ணியை பார்க்கணுன்னா சொல்லி முடிஞ்சது சோமிக்கு. அதனால் அவங்க அமைதியாக இருக்காங்க. கிளாரும் பார்க்குறா, ஆனியும் பார்க்குறாங்க. இப்போ போய் கேட்குறது கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் அமைதியாக இருக்காங்க. ராக்கி என்ன வேலை பார்த்து விட்டா, நம்ம போய் கேட்டிருப்போமேன்னு சொல்லிட்டு ராக்கி வந்து அவர் கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அவர் வந்துட்டு நம்ம ஒயனோட ரூம்குள்ளே அவங்க ரூம்குள்ளே அவர் போனதுக்கு அப்புறமா ராக்கியை வந்து பிடிச்சி சோமி பயங்கரமாக கத்துறாங்க. ராக்கி என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை, நான் எப்படியாவது சரி அண்ணியை பார்த்துடலாம் நாங்கன்னு சொல்லி ட்ரை பண்ணால் இவர்கிட்ட பேச வரதுக்குள்ளே இப்படி முந்திட்டு கூட்டிகிட்டு போயிட்டீங்களே முந்திரி கொட்டை மாதிரி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ராக்கி அவளை பார்த்துட்டு இந்தாம்மா மரியாதையோடு பேசுமா, உங்களுக்குலாம் எதுக்குங்க மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளேர் பேசினோடனே தாரு உன்ட்ட நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சண்டை போடுறாரு கிளேர் கூட. கிளேர் இருங்க கிளேர் அப்படின்னு சொல்லிட்டு சோமி பேசுகிறான். எங்களுக்கு அண்ணியை பார்க்கணும், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீ போய் பேசிக்கோ வேணா அண்ணாட்ட. எங்கே இருந்த வாய்ப்பையும் கெடுத்து விட்டுட்டியே நீனு. எனக்கு தெரிலப்பா, அண்ணா வெளியே வந்தாருன்னா பேசிக்கோ, அவர் முக்கியமான வேலை ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் மட்டும்தான் வெளியே வருவார். இப்போவே நான் அவரை வெளியே வர வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மீட்டிங்குங்கிறனால தான் அவர் வெளியே வந்தார். 2 நிமிஷத்துக்கு கூட எல்லாத்துக்குள்ளே போயிட்டார். திருப்பி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்னா நான் சொல்கிறேன், அப்போ முடிஞ்சால் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். உன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடுப்பில் நின்றுட்டுருக்காங்க சோமி. சரி கால் பண்ணி பேசலாம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஜங்குக்கான உள்ளே இருக்கார். இப்போ கால் பண்ணால் இவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சரி விட நம்ம திருப்பி அண்ணா வர்றதுக்காக வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. அவங்க ரூமுக்கு தான் போயிட்டு வெயிட் பண்ணுறாங்க. அந்த நைட் ஃபுல்லாக அப்படியே பாஸ் ஆகுது. உங்கள் கூடயே தான் இருக்கார் ஜங்குக்கு, உங்களை பத்திரமா பார்த்துக்கிறாரு, உங்களை அழகாக தூங்க வைக்கிறாரு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தூங்கிடுறீங்க அகெயின் அவரோட மடியிலேயே. இந்த தடவை அவர் மடியில் படுக்க வச்சு உங்களுக்கு வந்து தட்டி கொடுத்து ரொம்ப லவ்வியாக பேசி உங்களுக்கு தூங்க வைக்கிறாரு இந்த தடவை. ஏன்னா நீங்கள் டேப்லெட்ஸ் வந்துட்டு போடுவீங்க இல்லையா இன்சோம்னியான்னு சொல்லிட்டு, அந்த இன்சோம்னியா வந்து உங்களுக்கு எப்பயுமே தூக்கம் வராது அப்படின்னு கிடையாது. இது என்ன மாதிரின்னு சொல்லலான்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபிக்ஷன் பர்பஸ் தான், நான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இது என்ன மாதிரினா ரொம்ப எமோஷ்னலி ஸ்ட்ரெஸ் ஆகும்போது தூக்கம் வராது, ஓகேங்களா. அது லாங் டர்மாக தூக்கம் வராது. லைக் வந்து ஒரு 3 days 4 days அந்த மாதிரி தூக்கமின்மை பிரச்சனை கொடுத்துரும். அந்த மாதிரியான இதில் இருக்கும் போது நீங்கள் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. இது ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கோம், வயன் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாகிறப்போ, பேனிக் அட்டாக், ஆன்சைட்டி எல்லாம் அதிகமாகிறப்போ மேடம் வந்து போடுவாங்க டேப்லெட்டு.
அந்த டேப்லெட் வந்து இப்போ அவங்க இருக்கிற ஸ்டேட்டுக்கு எடுப்பாங்க எப்பயுமே. அப்படி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவர் வந்து இந்த தடவை ரொம்ப லவ்வி டவ்வியாக பேசி அப்படியே தூங்க வைக்க ட்ரை பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தூக்கமே வந்திருக்காது, ஒரு மாதிரி ரொம்ப எம்டியாக ஃபீல் ஆகிருந்திருக்கும். உங்களுக்கு தூங்கணும்னு ட்ரை பண்ணால் தலை வலிச்சிருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஜங்குக்கு ஒரு வழியாக பேசி உங்களை தூங்க வச்சிடறாரு ஒரு மடியிலேயே. ரொம்ப குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டு அழகாக பேசி 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 வாழைப்பழம் மாதிரி பேசி உங்களை தூங்க வச்சிடுறாரு. நீங்களும் ஒரு மடியிலே தூங்கிடுறீங்க. அவருக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்குது. உங்களை அப்படியே பட்டும் படாத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்லோவில் அப்படியே உங்களை சாய்ச்சி படுக்க வச்சுட்டு அப்படியே பெட்ஷீட் போற்றி அப்படியே தட்டி கொடுத்துட்டே தான் இருக்கார். இன்னும் அவர் கை வலிக்குமா என்னன்னு எனக்கு தெரிலப்பா. அழகாக தட்டி கொடுத்து உங்களை நல்லா தூங்க வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் எந்திச்சு வந்து பார்த்திங்கன்னா பால்கனி இருக்கும் இல்லையா அவங்க ரூமுக்கு அட்டாச்சாக, அங்கே தான் போகிறாரு. அங்கே போயிட்டு அந்த டோரை சாத்திட்டு அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்கிறாரு. எடுத்தால் ராக்கி தான். இன்னும் அவன் தூங்கலை போல். மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி அப்படி இருக்கும். அவன் கால் பண்ணோன்னு எடுத்துடுறான். ஹலோ, சொல்லுங்கண்ணா. ராக்கி, என்ன பண்ணுற? அண்ணா நீங்கள் கொடுத்தது பார்த்துட்ருக்கேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ டீட்டெயில்ஸ் நான் இவ்வளோ தான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் காட்ஸை விட்டு விசாரிச்சிட்ருக்கேண்ணா. சரி, அந்த ஒர்க் என்னாச்சு நான் கொடுத்தது? நான் அது வந்து பேசியிருக்கேன். அந்த பக்கம் எத்தனை டீம் இறங்கியிருக்காங்க எல்லாமே கேட்டிருக்கேன். எந்த அளவுக்கு ரெக்கவர் பண்ண முடியுதோ அவ்வளோ பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் மொத்தமாக அழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கோம். எரிக்கிற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காங்க. நாங்கள் எரிச்சா அது வேறு மாதிரி ஆகுமேன்னு சொல்லிட்டு தான் ஒரு பப்ளிசிட்டி க்ரியேட் பண்ணாமல் பார்க்கணுன்னு சொல்லி கேட்டிருக்கோண்ணா. சரி, பப்ளிசிட்டி மெயின்டைன் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுதோ அண்டர் கிரவுண்ட்லேயே முடிச்சிருங்க. பிரச்சனை பண்ணானா அவன் நம்ம ஏரியா கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வச்சு அவனை முடிச்சு விடுங்க. ஆனால் அது பேசிட்டோண்ணா ஆல்ரெடி. அவன் முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க, காம்ப்ரமைஸாக போயிடும், நாங்கள் வந்து தெரியாமல் பண்ணிட்டு வந்தால் சொன்னான். அந்த ட்ரக்ஸ் மேலே கை வைக்க மாட்டேன்னு தான் சொன்னான். எவன் பேச்சு கேட்டான்னான்னு தெரிலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஏதோ மாஃபியா ரிலேட்டடாக. இங்கே அவர் போன கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு முழிப்பு தட்டிடும். நீங்கள் அப்படியே ஹேண்ட் வச்சு தேடிட்டுருப்பீங்க அவரை. பக்கத்தில் அவர் இருக்க மாட்டார். நீங்கள் பொறுமையாக அப்படியே எந்திக்கிறீங்க. எந்திரிச்சு அந்த ஹெட் போர்டில் அப்படியே சாஞ்ச மணிக்க படுத்துருக்கீங்க அந்த பில்லோ வச்சு. உங்களால் தூங்க முடியல, ரொம்ப தலைவலிக்குது. அந்த டேப்லெட் எடுக்காமல் நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற ட்ராவை தான் பார்க்குறீங்க அந்த டேப்லெட் எடுக்கிறதுக்காக. ஸோ அந்த ட்ராவை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஆனால் அந்த டேப்லெட் அதில் இல்லை. உங்களுக்கு ரொம்ப தலைவலிக்குது. அந்த டேப்லெட் போடணும் அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்குது. நீங்கள் அந்த ட்ரா எல்லாத்தையும் இழுத்து பார்த்துட்ருக்கீங்க. இந்த பக்கம் இதுக்கும் வந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்களால் எந்திரிச்சு போய் தேட முடியல. ஒரு மாதிரி ரொம்ப ஹெட்டேக்கில் தலையில் கை வச்சுட்டு அப்படியே படுத்துருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அவர் பேசி முடிச்சுட்டு அந்த பால்கனி டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி உள்ளே வந்து பார்க்குறாரு. நீங்கள் அப்படி தேடிட்டு இருக்கிறது தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கதை பார்த்தோன்னே, ஸ்வீட்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வராரு. என்னடி பண்ணுற, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. உங்கள் கண்ணெலாம் அப்படியே டியர்டப் ஆகி ஒரு மாதிரியாக இருக்குது. சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, நீ தூங்கு, நான் இங்கே தான் இருக்கேன் சரியா, டேப்லெட் வேணாம் அப்படின்னு சொல்லி உங்கள் கையை வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட எடுத்துக்கிறாரு. எடுத்து வச்சுட்டு அவரோட ஹார்ட்டில் அப்படியே வச்சு உங்களை அழகாக கட்டி பிடிச்சி உங்களுக்கு முதுகு தட்டி கொடுத்து, ஒன்றும் இல்லை தூங்கு, டேப்லெட் வேணாம், அதை பற்றி நினைக்காது, என்ன சரியாயிடும், தலை கொஞ்சம் நேரம் தான் வலிக்கும், அப்புறம் சரியாயிடும், அது வேணாமோ அப்படின்னு சொல்லி அழகாக பேசி உங்களை அப்படியே தூங்க வச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அவரோட செஸ்ட்டில் தான் படுத்திருக்கீங்க. உங்களுக்கு கண்ணு கலங்கிட்டே இருக்கு, ஏன்னா ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் தைலம் எடுத்து உங்களுக்கு அழகாக தேய்ச்சி விட்டு மசாஜ் பண்ணுறாரு ஹெட்டில். ஓரளவுக்கு உங்களுக்கு ரிலீஃபாக இருக்குது. இப்போ அப்படியே மசாஜ் பண்ணிகிட்டே உங்களுக்கு தட்டி கொடுத்து உங்களை அழகாக தூங்க வச்சிடுறாரு. ஒரு வழியாக டேப்லெட் இல்லாமல் நீங்கள் தூங்கிடுறீங்க. அடுத்த நாள் மார்னிங் ஆகுது. நீங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா டாக்டர் உங்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க. ஜங்குக்கும் பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்காரு. டாக்டர் செக் பண்ணிவிட்டு, ஓகே சார், இப்போ பரவாயில்ல, அந்த டேப்லெட் எடுத்துக்காமல் நல்லா தூங்கியிருக்காங்க, இது ஒரு ஹெல்த்தியான ஸ்லீப் தான், ஸோ இப்போ மச் பெட்டராக தான் இருக்குது, டெம்பரேச்சர்லாம் ஓகே, வேறு மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, பட் இன்னும் ஸ்டில் வீக்காக தான் இருக்காங்க, நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு சொல்லிகிட்ருக்காரு டாக்டரும். அப்புறம் கேட்குறாங்க, மேம் மிஸ்ஸஸ் ஜியோன் வெயின், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. உங்களால் எந்திக்கவே முடியல. ஜங்குக் தான் அழகாக உங்களை அகெயின் இடுப்பை பிடிச்சி குழந்த மாதிரி உட்கார வைக்கிறாரு. அந்த பெட்டில் உட்கார வச்சு ஹெட்போர்டில் சாய வச்சு அப்படி உட்கார வைக்கிறாரு. உங்களை பார்த்து அவர் கேட்டோடனே நீங்கள் ஹெட்டை நோட் பண்ணுறீங்க, நல்லா இருக்கேன்ற மாதிரி. சரிங்க மேம், நீங்கள் இதே மாதிரி பெட்லேயே ரெஸ்ட் எடுங்க, சீக்கிரம் உங்களுக்கு சரியாயிடும் சரிங்களா. அப்புறம் டேப்லெட்லாம் கொடுத்துருக்கேன், மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு போடுங்க. நீங்கள் இன்சோம்னியா டேப்லெட் வந்து எடுத்துக்காதீங்க, அது வேணாம் மேம். இதுக்கப்புறம் அந்த டேப்லெட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது போடாதீங்க. அது போட்டால் உங்களோட ஹெல்த்தை இன்னும் பாதிச்சிரும். அதனால தான் நான் சார்கிட்ட அது உங்களுக்கு கொடுக்க வேணான்னு சொன்னேன். ஸோ அந்த டேப்லெட் போடாமல் ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்லீப் வந்து பண்ணுங்கள். அப்புறம் சார்,
இந்த மாதிரி டைமில் நீங்கள் இன்டிமேட்டாக இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னோன்னே ஜேகே மைண்ட் வாய்ஸு இருந்துட்டு தான் மறுவேலை அப்படின்ற மாதிரி இருக்க ஒரு மைண்ட் வாய்ஸு. அதை சொல்லிவிட்டு இல்லை சார் இப்போ அவங்க வீக்காக இருக்காங்க அதனால தான் சொல்கிறேன், ஆஸ் அ டாக்டராக இதை நான் அட்வைஸ் பண்ணணும் அதுக்காக சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்து எழுதிட்டு வெளியே போயிட்டு ராக்கி வெளியே தான் நிற்கிறான். அவன்கிட்ட கொடுத்துருந்தோடனே அவனும் போயிட்டு ஓகேன்ற மாதிரி அதை வாங்கிட்டு பார்க்குறான். எப்போ தான் அண்ணி வெளியே க்யூர் ஆகிட்டு வருவாங்க, நான் ப்ரிஸ்கிரிப்ஷனாக போய் வாங்கிட்டு வரணும் போலே, டேப்லெட் கடையே இடக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அவனும் சரி ஓகே வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளை வச்சுட்டு போயிட்டு அந்த டேப்லெட்ஸ் விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்கிறதுக்காக போகிறாங்க. அவன் அப்படியே வெளியே தான் இருக்கான். சோமியும் அவங்க கிளாரும் இன்னும் பார்த்திங்கன்னா அங்கேருந்து குறுக்குறுன்னு பார்த்துட்டு தான் இருக்காங்க க்ரீப்பியாக அதே ரூமை. ராக்கி அதை பார்த்துட்டு இதுங்க இன்னும் திருந்தலையா அப்படின்ற மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது, அவங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருக்குன்னு சொல்லி ராக்கி சந்தோஷப்படுறான். ஏன்னா இப்போ வயனுக்காக இவங்க 3 பேரும் இவ்வளோ நேரம் நின்று எப்படா ஜங்குக்கு வருவாருன்னு அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக வெயிட் பண்ணுறாங்களே. நான் கூட கன்சிஸ்டண்ட்டாக இவ்வளோ வீடியோ போட்டதில்லடா டே, அவ்வளோ அளவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக நின்றுட்டுருக்காங்க, டிட்டர்மைண்டாக நின்றுட்டுருக்காங்க, உறுதியாக நிற்கிறாங்க அந்த இடத்துல. எப்படா ஜங்குக்கு வருவார் போய் பேசி உள்ளே போய் பார்க்குறது அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு பாசம் அவங்களுக்கு வயன் மேலே, கிளாருக்கு, சோமிக்கு, ஆனிக்கு. அவங்க 3 பேரும் அப்படி நின்று கிரிப்பியாக பார்த்துட்ருக்காங்க. ராக்கி செல்லாது அப்படின்ட்டு போகிறான் அவன் பாட்டுக்கு. அவனுக்கு ஆனால் தெரியும் வயன் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி, ஏன்னா அவன் தானே ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்து டேப்லெட்டே வாங்கிட்டு வர்றது. ஸோ அவன் அப்படியே பார்த்துட்டு ஓகே ரைட் அப்படின்னு போகிறான். இந்த பக்கம் மேரி பார்த்திங்கன்னா காலைல எந்திக்கிறாங்க, எஞ்சி பார்க்குறாங்க, மெய்ட்ஸ் எல்லாம் வேலை பார்க்குறாங்க ஆஸ் யூஷுவல். ஆனால் வயன் இன்னும் கீழே வந்த பாடு இல்லை. இவங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை. அப்போ கூடயே இருக்கான் பார், இதுங்களை பிரித்து விடணும், எல்லாம் என் நேரம், மாமியாரை பிரிக்க முடில, இதே என் மாமியாரெலாம் இருந்தால் பிரித்து விட்ருக்கோம் ஒரேடியாக. என்னைய எப்படி ஒட்டிக்கின்னு ரூமுக்குள்ளே இருக்குதுங்க பார். ஒரு வயசானவங்க இருக்காங்களே, பெரியவங்க இருக்காங்களே, வெளியே வருவோன்னு இல்லை, அப்படியே ரூமுக்குள்ளேயே இருக்கிறது புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கரைச்சி கொட்டிக்கிட்டே சாப்பிடுது. சாப்பிடும் போது பார்க்குறாங்க உப்பு இல்லை உரப்பு இல்லைன்னு சொல்லிட்டு என்ன சாப்பாடு இதுன்னு தூக்கி போட்டு அப்படியே டென்ஷனாக மெய்டை கத்தி விட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அவங்க மீட்டிங்ஸ் அதெல்லாம் அட்டென்ட் பண்ணுவாங்களா, அதுக்காக போயிடுறாங்க, பார்ட்டி அது இதுன்னு சொல்லிட்டு. அந்த கண்ட கடிச்ச எல்லாத்தையும் பார்ப்பாங்கல்ல, அந்த வேலையெல்லாம் பார்த்துன்னு இருக்குது அந்தம்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சோமியவங்களாம் வெயிட் பண்ணி ரூமில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது அப்போ அவங்களுக்கு கால் வருது சோமிக்கு, நம்ம லிசா கிட்டேருந்து. அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ சோமி, நீ எங்கே இருக்க இப்போ? வீட்டில் தான் அண்ணி. ஓகே ஓகே, இல்லை ஒயன் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் தான் கால் பண்ணோம். அதுவா, அது ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சோகமாரா. என்னாச்சு, அவள் நல்லா தானே இருக்கா? அது இல்லை அண்ணி, அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் தயக்கப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம கிளேர் தான் பார்க்குறா, வேணான்ற மாதிரி சொல்கிறா, எதுவுமே பேசாதன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சோமி பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவங்க உள்ளே தான் இருக்காங்க, அண்ணா தான் பார்த்துட்ருக்காங்க அண்ணியை, உள்ளேருந்து வெளியவே வரல இன்னும். டாக்டர் மட்டும் செக் பண்ணிவிட்டு போகிறாங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணுறாங்க. அண்ணா அண்ணி கூடயே இருக்காங்க. அண்ணி இன்னும் பார்க்கவே விடலை எங்களை, தெரியுமா? நாங்கள் 3 பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எப்படா உள்ளே போகிறதுன்னு சொல்லிட்டு. எங்கள் யாரையுமே உள்ளே இல்லை, ஏன் ராக்கியை கூட இல்லை, அண்ணா மட்டும்தான் உள்ளே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது லிசாக்கெலாம் ஷாக்காக இருக்குது. எதே 7 ஓஷன்ஸ் 7 காண்டினென்ட்ஸு அண்டர் கிரவுண்ட்லேருந்து எப்படி ஷேடோவிலேருந்து ரூல் பண்ணிகிட்ருக்க ஒரு ரூத்லெஸ், ஒரு மர்சிலெஸ், ஒரு நொட்டோரியஸான ஒரு மாஃபியா லார்ட் தன்னோட ஒய்ஃபுக்காக எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ரூம்குள்ளே இருக்காரா? என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஷாக்டாக கேட்குறாங்க. ஜெனியும் மார்க் பண்ணி பேசுகிறாங்க அப்படியே. அப்போ சோமி எல்லா விஷயத்தையும் சொல்கிறா, இந்த மாதிரி அண்ணா வெளியவே வரல, உள்ளே தான் இருக்கார். 2 நிமிஷம் ஏதோ ராக்கி கூப்பிட்டான், வெளியே வந்தார், நாங்கள் போய் முந்திக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே முந்திரி கொட்டை மாதிரி அவன் முந்திட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஏதோ பேசினாங்க. 2 நிமிஷத்தில் அண்ணா வேகமாக ரூம்குள்ளே போயிட்டார். ராக்கி கிட்டே கேட்டால் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் நான் மட்டும்தான் வெளியே வருவார், ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, அதுவும் நான் கூப்பிட்டா மட்டும்தான் வருவாருன்னு சொல்லிட்டு அடிச்சு பேசுகிறான் நீ அவன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. விடு, ராக்கி நாங்கள் பார்த்துக்குறோம் வந்ததுக்கப்புறம், நீ ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டு இவங்க சோமிக்கிட்ட இவங்க ரொம்பவே எப்படி சொல்கிறது, நல்லா பேசுவாங்க நம்ம பிளாக் பிங்க் கேர்ள்ஸு. சோமி அவங்களுக்கு பிடிக்கும். அப்படியே அவங்க பேசிட்டு சரி இப்போ எப்படி இருக்கான்னு ஏதாவது தெரியுமா, அப்டேட் ஏதாவது கொடுத்தானா அப்படின்னு கேட்டால் ராக்கிக்கே தெரில, ஏன்னா அவனே உள்ளே விடலை. ஸோ அவன் ப்ரிஸ்கிரிப்ஷன் மட்டும் வாங்கிட்டு போய் டேப்லெட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்ப்பான் அண்ணி அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்போ அவன்கிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷனாவது வாங்கி பார்க்கலாம்ல, அது தந்தால் நாங்கள் ஏன் அண்ணி கேட்க போகிறோம், எதுவுமே சொல்ல மாட்டான் அண்ணி அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீங்கள் பாருங்கள் ஜங்குக்கு எப்போ வெளியே வராங்களோ அப்போ அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் பேசணுன்னு எடுத்து சொல்லு, என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இல்லை அண்ணா அடிப்பான் அவள் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு சோமி பயப்படுமே. இப்படி பயந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுமா, நீ போய் பேசிப்பார் என்ன சொல்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு. கால் பண்ணி பார்த்தியான்னு சொல்லிட்டு நம்ம ரோஸ் கேட்குறாங்க.
இல்லை கால் பண்ணால் அவ்வளோதான். நாங்கள் முன்னாடி போகிறப்பே சொல்லிட்டாரு, ரூம்குள்ளே யாரும் அலோடு இல்லை, இந்த வீட்டில் யாரும் சத்தம் போடக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நான் கால் அடித்தேன், அவ்வளோதான் நான் அப்படின்னு சொன்னோடனே இவங்களுக்குலாம் பிளாக் பெங்கல்ஸ்க்குலாம் லைட்டாக சிரிப்பு வருது. அவ்வளோ லவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அப்படியே கொஞ்சம் கலாய்ச்சி பேசி சோமி இவங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் பாருங்கள், அப்படி சப்போஸ் வைனா பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்டதாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு கேர்ள்ஸுக்கு இருக்க அந்த ஒரு கேர்ள்ஸ் அக்கறை அது யாருக்கும் இந்த பாய்ஸ்க்கெலாம் சுத்தமாக புரியாதுல்ல. அந்த மாதிரி தான் ஈவன்தோ ஒயனுக்கும் அவங்களுக்கும் ஆகாது முட்டிக்கும்னா கூட தே ஸ்டில் worried அபவுட் ஒயன். அவங்களுக்கு இருக்க அந்த ஒரினஸ் கூட தனிஷ்காக்கு அந்த ஷர்மா ஃபேமிலிக்கு இல்லை பாருங்களேன். இல்லை அப்படி தான் இருக்குது நம்ம கிளாரோட மைண்ட் வாய்ஸு. இந்த பிளாக் பெங் கேர்ள்ஸுக்கு வாங்கி துரத்தி அடிச்சு விட்டா அவங்களோட கம்பெனியவே பெனால்ட்டியோட. ஆனால் அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் இத்தனை வருஷம் என் மேம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஃபேமிலிக்காக சேர்த்து வச்ச அசட் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறமும் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு துளி அக்கறை ஒரு பாசம் இருந்தால் வந்திருக்கணும். வந்து ஜங்குக்கு அவர்கிட்ட மீட் பண்ணி அடி வாங்கி அசிங்கப்பட்டிருந்தாலும் பார்க்கணுன்னு நின்றுருக்கணும். அந்த ஒரு இது கூட இல்லை. இதுக்காகவா மேம் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? தப்பு பண்ணிட்டோம் மேம், நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். முக்கியமான தப்பு, ஷர்மா ஃபேமிலிக்காக அவ்வளோ உழைச்சி நீங்கள் அதை கொடுத்துருக்கவே கூடாது. அது என்னதான் இருந்தாலும் உங்கள் அப்பா பேரில் இங்கே கிடச்சிதுன்னு அவங்க சொன்னாலும் நீங்களே சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் மேம். ஏன்னா அது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அது உங்கள் உழைப்பினால கிடச்சிது. அது இப்படி கொடுத்துட்டிங்களே மேம் சொல்லிட்டு அவள் கிளார் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அது ஆனியும் பார்க்குறாங்க. கிளார் அப்படியே இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் அந்த பால்கனியில் போய் நின்று அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க. சோமி ஆனி இதை பார்த்துட்டு கொஞ்சம் தனியாக விட்டுறாங்க கிளாரை. ஏன்னா கிளாருக்குமா ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்குது. அப்படியே வெளியே அந்த பால்கனியில் நின்று அந்த ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா டாக்டர்லாம் கேட்டு போனதுக்கப்புறமா ஜங்குக்கு வந்துட்டு உங்களை தான் வந்து தூக்குறாரு. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டயர்டாக கேட்குறீங்க, அப்புறம் குளிக்க வேணாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இல்லை நான் மெய்டு வச்சு நான் குளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் டயர்டாக சொல்கிறீங்க. அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன் புருஷனா, நான் குளிப்பாட்டிக்கிறேன், அதெல்லாம் தேவையில்லை அப்படின்றாரு. நீங்கள் வந்துட்டு இல்லைன்ற மாதிரி அவர்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கீங்க. இதை பாரு, நான் வந்து இப்போ உங்ககிட்ட இவ்வளோ வெல் அண்ட் குட்டாக நைஸாக நடந்துக்கிறேன்னா ரொம்ப நல்லவன்லாம் கிடையாது. நான் கெட்டவன், இருக்கிறதுலேயும் ரொம்ப கேடு கெட்டவன் தெரியும் உனக்கு. வேணாம் என்னை கோபப்படுத்தாதமோ சரியா? நான் உன்னை வந்து இப்போ உன்னை வந்து ஃபுல்லாக பேம்பர் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால் வேணாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டாக அப்படியே கொஞ்சம் வேகமாக வந்துச்சு அவரோட ஃபேஸில் அந்த ஒரு ஃபியூரியஸ் அப்படியே காணாமல் போயிடுச்சு ஒரு செகண்டில். அப்படியே உங்களை பாத்ரூமுக்கு தான் தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. உங்கள் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு அவர் தான் ரிமூவ் பண்ண போகிறாரு. நீங்கள் வந்து அவர் ஹேண்டை பிடிச்சிடுறீங்க, அந்த வாலோட சப்போர்ட்டோட நின்றுக்கிட்டு அவர் ஹேண்டை பிடிச்சிடுறீங்க. வேணான்ற மாதிரி சொல்கிறீங்க. இதை பாரு நான் பார்க்காதா அப்படின்றாரு. உங்களுக்கு பதறிடுது. சும்மா சொன்னேன், நான் பார்க்கணுன்னெலாம் பார்க்கல, ஒரு எமர்ஜென்சிக்கு பண்ணும்போது அப்படின்றாரு அவர். உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் வந்து அவரை உங்களை தொடவே விட மாட்டீங்க. அவர் அதை புரிஞ்சுட்டு சரி ஓகே நான் இங்கே தான் இருப்பேன், டோர் ஓப்பனில் தான் இருக்கும், இப்போ குளிச்சுட்டு வா, ஏதாவதுனா என்னை கூப்பிடு, கண்ணை கட்டிட்டு உட்கார்றேன் அப்படின்ட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சேரு அந்த மாதிரி செட் பண்ணிடுறாரு. லைக் ஒரு சேர் ஸ்டூல் மாதிரி ஒன்று செட்டப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நடக்கிறதுக்காக வச்சுருக்காரு. அந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் அந்த டவல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் பக்கத்துலேயே வச்சுட்டு அவர் வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணி வைடாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அவர் போயிட்டு அங்கே வெளியில் தான் உட்காந்துருக்காரு. ஏதாவதுனா கூப்பிடுன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே உட்காந்துருக்காரு, வெயிட் பண்ணிகிட்ருக்காரு நீங்கள் குளிச்சுட்டு வரணுன்னு. உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணி குளிக்க ஒரு மாதிரியாக இருக்குது. அது வேறு உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷையாகவும் இருக்குது, எம்பாரசிங்காக இருக்குது. இருந்தாலும் சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷர்ட் எல்லாத்தையும் வந்து ஒன்றா ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ரொம்ப அச்சப்பட்டுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு பாத்டப்பில் தான் இறங்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த தண்ணி ரொம்ப அழகாக வார்மாக இருக்குது. உங்களுக்கு அதில் குளிக்கும் போது ஒரு மாதிரி கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு நல்லா ஒரு இது ஃபீல் கிடைக்கிது உங்களுக்கு. ரொம்ப பெட்லேயே இருந்தோம்ல அந்த டயர்ட்னஸ் எல்லாமே இந்த சுடு தண்ணியில் குளிச்சோன்னா போயிடும். அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. அந்த பாத்டப்பில் கொஞ்ச நேரம் அப்படியே குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்டப்லேருந்து எந்திக்கலான்னு ட்ரை பண்ணுறீங்க. உங்களால் எந்திக்க முடியல, சுத்தமாக எந்திக்க முடியல. மறுபடியும் ரொம்ப உங்களுக்கு அமுக்குது உடம்பு. அது எனர்ஜி இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் நேரம் குளிச்சதுனால எனர்ஜி ட்ரை ஆகிடுச்சு. உங்களால் எந்திக்க முடியல, எந்திரிச்சு தான் ஆகணும். இல்லைனா இப்போ நீங்கள் அப்படியே தண்ணியிலேயே இருந்தீங்கன்னா எவ்வளோ நேரம் இருப்பீங்க? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையை வச்சு ஊன ட்ரை பண்ணுறீங்க, முடியல. வேறு வழியே இல்லாமல் இப்போ நீங்கள் வந்துட்டு ஜங்குக்கு கூப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. எம்பாரசிங்காக இருக்குது, தண்ணிக்குள்ளே நீக்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் தயக்கப்பட்டுட்டே சரி கண்ணை கட்டிட்டு தானே வரேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் கூப்பிட்றீங்க அந்த இடத்துல. ஜங்குக்
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. உங்கள் வாய்ஸ் கேட்டாலே அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவர் வந்து அந்த கண்ணை கட்டணுங்கிற எக்ஸைட்மெண்ட்டில் மறந்துடுறாரு. நீங்கள் அவரை கூப்பிட்டோன்னே அவ்வளோ ஹாப்பினஸில் அப்படியே மனுஷன் உள்ளே ஓடி வந்துடுறாரு கண்ணை கட்டாமல். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சு. நீங்கள் அப்படியே உங்களோட ஹேண்ட்ஸை வச்சு உங்களை கவர் பண்ணிக்கிங்க அந்த தண்ணி கடியிலேயே. அவர் அப்படியே பார்த்துட்டு, ஓ சாரி, நீ கூப்பிட்டியாடி, அதான் புருஷன் கூட ஓடி வந்துட்டேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே உங்களை பார்க்காத மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பிக்கிறாரு. அவர் கண்ணை கட்டாமல் அப்படியே வந்து திரும்பிக்கிறாரு. நீங்கள் அவர் அப்படியே தான் பார்த்துட்ருக்கீங்க. சரி சரி, நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி பொறுமையாக நடந்து வந்து உங்களை பார்க்காத மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டு கொடுக்குறாரு. நீங்கள் வந்துட்டு இல்லைன்ற மாதிரி தான் இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. ஏன்னா நேக்டாக இருக்கீங்களா, அதனால். அவர் அப்படியே பார்த்துட்டு, நான் பார்க்க மாட்டேன், கையை குட்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை கொடுக்குறாரு. நீங்கள் வந்து அப்படியே தான் பார்த்துட்ருக்கீங்க. இல்லை, எனக்கு அந்த டவலை மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே பார்த்துட்டு, டவல் எதுக்கு உனக்கு, எந்திச்சி வெளியே வா. இல்லை என்னால் எந்திக்க முடியல, எனக்கு டவல் கொடுங்க, நான் ரேப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே ஸ்மக் பண்ணிவிட்டே, இந்த சான்ஸை விடுவோமா அப்படின்னு சொல்லிவிட்டு, டவல் எதுக்கு, அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணை மூடிட்டு உங்களை பாத்டப்லேருந்து அப்படியே தூக்கிடுறாரு நேக்டாவே. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்பட்டு கத்துறீங்க. எம்பாரஸ்மெண்ட்டில் பயங்கரமாக கத்துறீங்க. கத்தாத நான் ஏதாவது உன்னை பண்ணிட்டேன்னு நினச்சிட போகிறாங்க. இங்கே சவுண்ட் நல்லாவே கேட்கும், எக்கோ அடிக்கொண்டீங்க அப்படின்றாரு. கண்ணை எதுக்கு நீங்கள் என்னை தூக்குனீங்க, கண்ணை திறந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த டவல் தான் எடுக்க ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த டவர் ரீச் அவுட் பண்ண முடியல. கொஞ்சம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு எட்டி எடுத்துகிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களை கவர் பண்ணிக்கிறீங்க மேலே. அவர் அப்படியே உங்களை தூக்கிட்டு போயிட்டு அந்த நிற்க வைக்கிறாரு அந்த வால் சப்போர்ட்டோட. லைக் வந்து அங்கே ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச மாதிரி உங்களை நிற்க வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடின மாதிரி தான் போகிறாரு. அப்படியே போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர் இருக்கும்ல, அந்த டோர் கிட்ட வரையும் போயிட்டு நின்றுறாரு. அப்படியே வெளியே போகல. நீங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டவலை ரேப் பண்ணிட்டு தான் நின்றுட்டுருப்பீங்க அந்த ஈரத்தோடையே. அவர் அப்படியே திரும்பி 2 ஐஸையும் ஓப்பன் பண்ணிட்டு விங்க் பண்ணிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு மாதிரி ரொம்ப ஷை ஆகிடுது. நீங்கள் அப்படியே அந்த இடத்துல தான் நின்றுட்டுருக்கீங்க. இப்படி இருக்கான் பாரு, இந்த டைம் இப்படி யூஸ் பண்ணிக்கிறான் பாரு, பொறுக்கி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஃபுல்லாக நீங்கள் ப்ராப்பராக வாஷ் பண்ணிக்கிறீங்க. உங்கள் ஹெட்டையும் சேர்த்து நல்லா ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கிறீங்க உங்கள் ஹேரை. பட் ஆனால் உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. இருந்தாலும் சரி குளிச்சா தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாமே ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நியூ பேர் ஆஃப் டவல்ஸ் அங்கே இருக்குது. அதை எடுத்து உங்கள் தலையிலையும் கட்டிட்டு உங்கள் மேலேயே வந்து சுற்றிட்டு அப்படியே வந்து நீங்கள் நிற்கிறீங்க. திருப்பியும் கூப்பிடணுமா ஜங்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்றீங்க. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. வா நீ தான் வந்தாகணும், வா வந்து மாமா பார்த்து வலிக்கு விழு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே நடந்து வரும்போது உங்களுக்கு வலிக்கிறது, அவருக்கு பதறிடுது. வேகமாக ஓடி வந்து உங்களை தூக்குறாரு. எதுக்கு வெளியே வர, நானே வரமாட்டேன் உள்ள அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்களை அப்படியே தூக்குறாரு. தூக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்ட்ரோப் இருக்கும் இல்லையா, அங்கே தான் தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு போய் உட்கார வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தலையில் கட்டியிருப்பீங்கள டவலு, அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா தலையை தோட்டி விடுறாரு. ஃபஸ்ட்டு தோட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு ஒரு பேர் ஆஃப் உங்களுக்கு ஒரு நைட் வியர் அதுதான் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு அழகாக வந்து அதை காமிக்கிறாரு. இதை போட்டுக்கிறியா இல்லை இதை போட்டுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த டைம் வந்துட்டு அவர் உங்களை படுத்துனாரு பாருங்க ஒரு பாடு. அந்த ஒரு நேத்தா முந்தா நேத்தா 2 days பிஃபோர் நினைக்கிறேன், மஞ்சள் சரி ஞாபகம் இருக்கா? அப்போ உங்களை இப்படி படுத்தினாரு. எந்த ட்ரெஸ் வந்து நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் சூட் தான் எல்லாமே இருக்கும். அவர் வந்து செலக்ட் பண்ணுற வரையும் உங்களை படுத்திருப்பார். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இவனை விட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உடம்பு முடியலனாலும் நீங்கள் வந்து வேணான்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஊன்றீங்க. அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஊன்றீங்க. அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இவ்வளோ முடியாமலும் என்னை வந்து படுத்துறியாடி, நீனு பழி வாங்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராரு. அது என்ன ட்ரெஸ்ஸுனால் வந்து ரொம்ப குட்டியான ஷார்ட்ஸு, லைக் வந்து ஒரு நைட் வியர் மாதிரி தான், அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு வராரு. இதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்போ வந்து ஊன்றீங்க. இல்லை தான் அப்படின்னு சொல்லி தலையாட்டி காமிச்சிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னர்லேருந்து எல்லாம் போட அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்ப எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து வேணான்னு சொல்லிட்டு அவர் விட்டு மூவ் பண்ணி போய் அந்த வார்ட்ரோப்போட சப்போர்ட்டோட உள்ளே போய் கதவை சாத்திட்டு நீங்கள் உங்களோட இன்னர்ஸ் எல்லாம் நீங்களே போட்டுக்கிறீங்க. போட்டுட்டு மேலப்பில் வந்து அந்த இது இருக்கும் இல்லையா, அந்த ஷார்ட்ஸு அந்த ஷர்ட்டு அதை வந்து போட்டுட்டு உங்களால் பட்டன் போட முடியல, அப்படியே தான் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. பட்டுன்னு பார்த்தா பின்னாடி டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்குது. வார்ட்ரோப்பு பார்த்தா ஜங்குக் தான். அவர் உள்ளே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களை பேக் ஹக் பண்ண மாதிரியே உங்களோட பட்டன்லாம் போட்டுட்ருக்காரு. அப்படியே பொறுமையாக ஒன்றா நீங்கள் அப்படியே ஷையாக தான் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் தலை வேறு ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. அப்படியே உங்களை தூக்குறாரு, அழக்காக
தூக்கி ஒரு பொட்டில் கட்டி எடுத்துன்னு போகிறாரு உங்களை பெட்டுக்கு தான். எடுத்துகிட்டு போய் உங்களை பெட்டில் உட்கார வச்சுட்டு போய் ஹேர் ட்ரையர் எடுத்துகிட்டு வந்து அந்த டவல் வச்சு ஃபஸ்ட்டு தோட்டிட்டு அதுக்கப்புறம் ஹேர் ட்ரை பண்ணி விட்டுட்ருக்காரு. அழகாக குழந்த மாதிரி பார்த்துக்கிறாரு. அப்பப்போ வந்து சிலுமிஷ வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காரு. எல்லாம் பண்ணி உட்கார வச்சுட்டு உங்களை அழகாக அந்த ஹெட் போர்டில் சாஞ்ச மாதிரி உட்கார வச்சு காலை எடுத்து அவரே பெட்டு மேலே வச்சு நீட்டி உட்கார வச்சு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஜூஸ் தான் கொடுக்குறாரு. அந்த ஜூஸை பார்த்தோன்னே நீங்கள் வேணவே வேணான்றீங்க. ஏன்னா அந்த ஜூஸ் கலரே ஒரு விதமாக இருக்குது. அது பார்த்தோன்னே தெரியுது உடம்புக்கு ஹெல்த்தியாக ஏதோ ஒரு காயோ ஏதோ ஒரு கனியோ ஏதோ போட்டிருக்காங்க ஜூஸு. பார்க்க கலரே வித்தியாசமாக இருக்குது. ஸோ ஜூஸ் நல்லா இருக்காதுன்னு தெரிஞ்சது. நீங்கள் வேணான்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் குடிக்கணும் ஏன், குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு வந்து கொஞ்சம் அதட்டி பேசுகிறாரு ஒரு மாஃபியா டோனில். நீங்கள் பயப்படுற மாதிரி இல்லை, நீங்கள் வேணவே வேணான்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கீங்க. இந்த பருவயன் நீயா குடிச்சிட்டேனா உனக்கு நல்லது, இல்லை நான் வேறு மாதிரி கொடுப்பேன், தெரியும் உனக்கு என்ன மாதிரின்னு அப்படின்றாரு. நீங்கள் கல் பண்ணிட்டு பார்க்குறீங்க. அப்பயும் வேணான்ற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்கீங்க. நீ திருந்த மாட்டடி அப்படின்னு சொல்லி அந்த ஜூஸ் எடுத்து அவர் லபக்குன்னு ஒரு ஃபுல்லாக அவருடைய மவுத் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து மவுத் டு மவுத் கிஸ்ஸோடு சேர்த்து உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு. நீங்கள் வேணவே வேணான்னு சொல்லிட்டு அப்பயும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஃபோர்ஸபுளாக வந்து அதை கொடுத்து உங்களை முழுங்க வைக்கிறாரு அவரே, அவர் டங்கெல்லாம் யூஸ் பண்ணி. நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு அவர் உங்களுக்கு கொடுத்து முடிச்சோடே பேக் அப்படின்ற மாதிரி பண்ணுறீங்க. அவர் வந்து அப்படியே லைட்டாக ஸ்மோக் பண்ணிவிட்டு உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க க்யூட்டாக. என்ன முறைகிற, கொஞ்சம் உடம்புல தெம்பு வந்தோடனே மேடம் சிங்கப்பெண்ணா, நீ சிங்கப்பெண் இல்லடி, இதுக்கப்புறம் என் வீட்டுக்காரி, என் ஆத்துக்காரி, என் செல்லம், என் பொண்டாட்டியில், என் ஸ்வீட் ஹார்ட்டில், என் ஹாட் பேபி கேர்ளில் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. நீங்கள் அப்படியே பின்னாடி லீன் ஆறீங்க அந்த ஹெட் போர்டில். அவர் அப்படியே அதை பார்த்துட்டு சும்மா சொன்ன நீ ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸில் அகெயின் அப்படின்னு சொல்லி குத்துட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே அவர் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. எனக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. இப்போது இவர் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்ருக்காரு. டவல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு அவர் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அந்த பெட்லேயே தான் உட்காந்துருக்கீங்க. அவர் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தலையை அப்படியே தோறிட்டே வெளியே வராரு. வெளியே வந்துட்டு அந்த டவல் கட்டியிருப்பார் இடுப்பில் வேறு. ஸோ அப்படியே கட்டிகிட்டே தான் போகிறாரு. போய் வார்ட்ரோப்பில் போயிட்டு ட்ரெஸ் எடுத்து ஒரு பேண்ட் எடுத்து மாட்டிட்டு அப்படியே பேண்ட்டோட மட்டும் தான் வெளியே வராரு. மேலே எதுவுமே போடல. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அப்பர் பாடியை நீங்கள் அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறீங்க. இது வரைக்கும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் அப்படியே பார்க்குறீங்க. அவருக்கு இருக்க ஆப்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறீங்க. செம்ம மசில்ஸ் எல்லாம் இருக்குது. அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காரு. அதெல்லாம் நீங்கள் அப்படியே மெய் மறந்து பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக் நீங்கள் பார்க்குறத நோட்டீஸ் பண்ணிட்டாரு. ஆனால் பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே சும்மா உங்களை பார்க்க விட்றாரு கொஞ்சம் நேரத்துக்கு. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. உங்களே மறந்து போயிட்டு அவர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நடந்து உங்ககிட்டே வராரு. அவர் வராருங்கிறதையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணாமல் அவரே தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஒரு கலக்கத்தில் இருந்திருப்பீங்க, மயக்க கலக்கத்தில். அவர்கிட்ட வந்துட்டு அப்படியே உங்களோட சின்ன பிடிச்சி அப் பண்ணி அவர்கிட்ட பார்த்த மாதிரி வச்சு என்ன வேணுமா நான் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடனே அந்த பெட்லேருந்து தள்ளி உட்காந்துக்கிறீங்க அவரை விட்டுட்டு. அவர் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சக்கல் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட லீன் ஆறாரு அந்த பெட்டில். தன்னோட 2 ஹேண்டையும் உங்களோட இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி வச்சு உங்கள் கிட்ட லீன் ஆகிட்டுருக்காரு. சொல்கிறீ அந்த டாக்டர் சொன்னான்லாம் நீ கேட்கணுன்னு அவசியம் இல்லை, நீ இப்போவும் சொன்னால் நான் உடனே குத்துட்றேன் வெண்மடி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கீங்க. அவர் உங்களை நல்லா பயமுத்துறாரு. அவருக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படி பண்ணுறது. வெண்மடி சொல்லு, தரேன் மாமா தரேன் எவ்வளோ நாளும் தட்டா, நீ வேற மூடாக்கிட்ட காலையிலேயே தரம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து லீன் ஆகிட்டு வந்து உங்கள் மேலே அப்படியே படுத்து உங்கள் நெக்கில் வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு தள்ளி விட ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஹேண்ட் எடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின் பண்ணி வச்சுட்டேன். எத்தனை நாள் என்ன இப்படி ஓட விட்றேன் நானும் பார்க்குறேன். ரொம்ப நாள் காயப்பட முடியாதுடி உன்னால், நானே எடுத்துப்பேன், கூடிய சீக்கிரம் நானே எடுத்துப்பேன். அப்போ மேடம் என்கிட்ட வந்து தான் ஆகணும். அப்போ உன்னை வச்சுக்கிறேன்டி, அப்போ வச்சுக்கிறேன் உன்னைய அது வரைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே உங்களை பிடிச்சி சரியான லிப்லாக்கு நீங்கள் அப்படியே ஐஸை வைடாக பார்த்துட்ருக்கீங்க. நல்லா டீப்பாக கிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸில் அந்த ஹேர்லாம் விழுந்திருக்கும். அதெல்லாம் அப்படியே எடுத்து உங்களுக்கு டக் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நோஸில் வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே பிளிங்க் பண்ணிட்டு படுத்துருக்கீங்க. அப்படியே தான் அவர் போயிட்டு அவரோட ஷர்ட்லாம் எடுத்து மாட்டிட்டு அவரோட காலர்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்லீவ்ஸு எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த கண்ணாடி முன்னாடி நின்று அவரோட ஹேர்லாம் அப்படியே ஹேண்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அந்த பெட்டில் அப்படியே படுத்த மாதிரியே தான் இருக்கீங்க. கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பொறுமையாக எந்திரிச்சு அப்படியே அந்த ஹெட் போர்டில் சாஞ்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க. அவர் அப்படியே பேசுகிறாரு. ஒயன் மை ஸ்வீட் ஹார்ட், ஒரு 15 மினிட்ஸ் இல்லை ஒரு 20 மினிட்ஸ் நான் இங்கே இருக்க மாட்டேன். ஒரு முக்கியமான விஷயம் போய் பார்த்துட்டு வரேன். அது வரைக்கும் நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. தோ உன்னோட நாத்துனார் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அண்ணின்னு அடிச்சிக்கிறாங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு ஏதோ தெரியாதுன்னு நினச்சிட்ருக்காங்க.
இங்கே என்ன நடக்குது எல்லாத்தையுமே என் கண்ணு பார்த்துட்டு தான் இருக்கும். நோக்கிட்டு தான் இருந்தேன். இங்கேயே பார்த்துட்டு எப்படா வெளியே வருவேன், எப்படா அண்ணியை பார்க்கலான்னு துடிச்சிட்டு இருக்காளுங்க அங்கே 3 பேர். அதனால் நான் வர வரையும் அவங்க கூட இருப்பாங்க, சரியா? அவங்ககிட்ட சொல்லு, என் புருஷன் கூட நான் இப்படிலாம் இருந்தேன், என் புருஷன் இப்படிலாம் பார்த்துக்கிட்டாரு, எல்லாத்தையும் சொல்லு, சரியா? அதுக்குள்ளே மாமா போயிட்டு வந்துடுவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. புருஷன் மாதிரியே புருஷன் மெட்டீரியலாகவே ஆகிட்டாருங்க அவர். புருஷன் தாங்க அவர், சீரியஸாகவே புருஷன் மெட்டீரியல் தான். ஹஸ்பண்ட் மெட்டீரியல், லவ்வர் மெட்டீரியல், பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் எல்லாமே அவர் தான். ஸோ நீங்கள் அப்படியே கல்ப் பண்ணிவிட்டு அவரை பார்த்துட்ருக்கீங்க. வர வரைக்கும் சாப்பிட்டு தெம்பா இவங்களோடே இருக்க, வேறு யாரையும் நான் உள்ளே விட மாட்டேன், சரியா? ஏதாவது பேசுன்னு தெரிஞ்சது வந்து வச்சு செஞ்சுருவேன் அப்படின்ட்டு போகிறாரு. அதிலே இருடாடே அப்படின்ற மாதிரி இருக்குது உங்கள் மைண்ட் வாய்ஸு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு ஒரு பெக் கொடுத்துட்டு, சரி மாமா போயிட்டு வரேன், அது வரைக்கும் என் வீட்டுக்காரி சமத்தாக இருப்பீங்களாம், சரியா? வந்து உனக்கு மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் கடத்தில் லைட்டாக பேட் பண்ணிட்டு போகிறாரு. நீ போனால் போதும்டா சாமின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அவர் போன கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 கேஸும் வந்துடுதுங்க, தைரியத்தை வள வச்சுக்கிட்டு. அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சோமி வந்துட்டு நடுங்கிக்கிட்டே பேசுகிறா. அவளுக்கு கை காலெலாம் நடுங்குது. அவங்க அண்ணனை பார்த்துட்டு, சொல்லு அண்ணா, அண்ணி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்க வந்ததே மறந்து கேட்டுட்ருக்கா. கிளார் வந்து லைட்டாக அவளோட கால் ஃபூட்டில் வந்து மிதிக்கிறா, எதை கேட்கணுமோ அதை கேளுன்ற மாதிரி. நல்லா தான் இருக்கா என்ன? இல்லைண்ணா நாங்கள் அப்படின்னு சொல்லி விழுத்துட்டு இருக்கும்போதே நாங்கள் அப்படின்னு அவர் அதட்டி கேட்குறாரு. தெரிஞ்சும் தெரியாத மாதிரி வெறுப்பேற்றுறாரு, லைக் வந்து அவங்கள பயமுத்துறாரு. ராக்கி அப்பாங்க வந்துட்டு, அண்ணா மீட்டிங் போகணுன்னு சொல்ல வரும்போதே கிளார் டென்ஷன் ஆகிடுறா அந்த இடத்துல. நம்ம சோமி டென்ஷன் ஆகிட்டு குறுக்க இவன் வந்துக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா நாங்கள் அண்ணியை பார்க்கணுண்ணா அப்படின்னு சொல்லி பட்டுன்னு சொல்லிடுறா. ஜங்குக்கு அப்படியே ஸ்மக் பண்ணிட்டு நிற்கிறாங்க. ராக்கிக்கு வந்துட்டு அப்படியே சிரிப்பு வருது அவங்களோட இம்பேஷன்ஸை பார்த்து. சரி 20 நிமிஷம் தான் உங்களுக்கு டைமு, நான் வர வரைக்கும் 3 பேரும் உள்ளதாக இருக்கணும், வேறு எதுவும் பேசி அவளை தொல்லை பண்ணக்கூடாது, அவளை ரொம்ப பேச வைக்காதீங்க. அவள் சாப்பிட்ணும், அவளை சாப்பிட வச்சுட்டு அவள் கூட உட்காந்து அவளை தூங்க வைக்கிற வழியை பாருங்கள், பெட்டை விட்டு அவள் எந்திக்கவே கூடாது, புரிஞ்சுதா அப்படின்றாரு. அவர் ஸ்லீவெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே சொல்கிறாரு. அவங்களும் வந்துட்டு ஹெட் அப்படியே 3 பேரும் ஆட்டுறாங்க, சைமண்டேன்ஸாக ஆட்டுறாங்க சிங்க்கா. ராக்கி அப்படியே சிரிச்சிட்ருக்கான். ராக்கி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டுருக்காரு அவருங்க. இவங்க 3 பேரும் விட்டா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு போகிறாங்க. காட்ஸ் எல்லாம் அப்படி நிற்கிறத பார்த்துட்டு, நாங்கள் பர்மிஷன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் குடுன்னு ஓடி போய் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடுறாங்க. அவங்க 3 பேரும் உள்ளே வர சவுண்ட் கேட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அவங்க அப்படியே வந்து பார்க்குறாங்க உங்களை தான். உங்களை அப்படி பார்த்துட்டு அவங்களுக்கு கண் அப்படியே தண்ணியாக கொட்டுது, நம்ம கிளாருக்கு, ஆனிக்கு, சோமிக்கு. ஏன்னா அவங்கள 1 டே ஃபுல்லாக பார்க்கலல்ல, அந்த ஒரு கஷ்டம்தான். அப்படியே வந்துட்டு நம்ம கிளார் உங்ககிட்ட வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. நம்ம சோமி அவளும் வந்து ஹக் பண்ணிக்கிறா. ஆனால் ஆனி மட்டும் உங்ககிட்ட வந்து ஹக் பண்ணல, ஏன்னா அவன் ஒரு மெய்டு அப்படிங்கிறதுனால வந்து இது பண்ணிகிட்ருக்கா. அப்போ சோமி அவளையும் பிடிச்சி இழுத்து ஒரு குரூப் ஹக் கொடுக்குறாங்க 3 பேரும். உங்களுக்கு மூச்சு முட்டுது. அதுக்கப்புறம் தான் சோமிக்கு ரியலைஸ் ஆகிட்டு, ஐயோ அண்ணா வெட்டிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, தள்ளிப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா காத்தோட்டமாக நிற்கிறாங்க. அவங்க நின்றுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க. ஸோ மீன்ஸ் ஐ ஹோப் எல்லாருக்கும் பார்ட் 26 வந்து பிடிச்சிருக்கும். இந்த பார்ட் 26ல் ஃபுல்லாகவே நம்ம வயன் ஹீல் ஆனது தான் பார்த்துட்டு இருந்தோம். ஜியோன் வயன் எப்படி ஹீல் ஆகிட்ருக்காங்கங்கிறது தான் பார்த்தோம். இன்னும் வந்து அடுத்து ஜியோன் வயனா என்ன பண்ண போகிறாங்கங்கிறது இன்னும் தெரியல. ஜியோன் வயனா நம்ம ஜங்குக்கு ஆசைப்படுற மாதிரியான ஒரு உமனாக இருப்பாங்களா, ஒய்ஃபாக இருப்பாங்களா, இல்லை ரிவெஞ்ச் பிளான் பண்ணி எல்லாரையும் திருப்பி அடிக்க போகிறாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா வயன் எப்போ என்ன பண்ணுவாங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. அவ்வளோ சீக்கிரம் எதையும் விட்டு கொடுக்குற ஆளும் கிடையாது. ஷீ இஸ் அ ஸ்டப்பன் லேடி. கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மாதிரி ஜியோன் வயனாக தான் மாறுவாங்கன்னு சொல்லவே முடியாது. அப்படி மாறிட்டா வெல் அண்ட் குட், அப்படி மாறலைன்னா நாட் குட் ஃபார் எவ்ரி ஒன். அது எப்படிங்கிறத நம்ம வரப்போகிற பார்ட்ஸில் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பார்ட் 27க்காக வெயிட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடைய கடையை சாத்திட்டு இப்போ கிளம்புறேன். வியோட எஃப்எஃப் ஷுவராக வரும் உங்களுக்கு. விஎஃப்எஃப் பிரியர்களே, நானும் தான் விஎஃப்எஃப் பிரியர். ஸோ கண்டிப்பாக நான் வியோட எஃப்எஃப் அப்லோட் பண்ணிவிடுவேன். அலாங் வித் தட் உங்களுக்கு 1 ஷாட்ஸ் இதுக்கப்புறம் அப்கமிங் லிஸ்ட்டில் அப்படியே பக்கெட்டில் போட்டுக்கிட்டே வரேன். அதை அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க, சரிங்களா? அதுக்கும் சப்போர்ட் கொடுங்க, வியோட எஃப்எஃப்க்கும் சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் விஎஃப்எஃப் சீக்கிரம் முடிக்க முடியும். வலிக்கிறே இருந்தாலும் நான் முடிச்சு தான் ஆகணும். அப்புறம் ஜேகேயோட எஃப்எஃப்பும் இதுக்கப்புறம் உங்களுக்கு த்ரில்லராக இருக்க போது, நியூ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். மீஸ் பேசினா பேசிட்டே இருப்பேன், உங்களுக்கே தெரியும். கடையை சாத்திட்டு நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. உங்கள் எல்லாரையுமே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடை பெறுவது எர்பல் ஆஃப் த ஆத்தரானா. டாட்டா லவ் யூ ஆல். See you all in the next video. Sarangeo. Purahe.